எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிடலாமா? நம்ம கிட்ட வர ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கு. எல்லாத்தையுமே ரொம்ப வேகப்படுத்தி நம்ம சீக்கிரமாவே முடிச்சிடலாம். குறிப்பா நான் ரொம்ப கம்மியாவே பேசிடுறேன். நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். சோ அபிஷியலா உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எஸ்ஆர் பிலிம் ஃபேக்டரி சிவராஜ் அவர்கள் தயாரிப்பில் சுகன்குமார் அவர்கள் எழுதி இயக்கியிருக்கும் படம் பிதா. இந்த படத்தை இவங்க ரெண்டு பேருமே இணைந்து, அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைமா சேர்ந்து கொடுத்திருக்கக்கூடிய முதல் படம் இது. ஏன் இப்ப நான் முதல் படம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னும் ரெண்டு படங்களுமே எடுத்து வச்சுட்டாங்க. சுகனும் சிவராஜ் சாரும் சேர்ந்து இந்த கதைகள்லாம் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிறைய பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜெனிஸ் அவர்கள். சோ ஒரு சிறப்பான படமா இது நிச்சயமா இருக்கும். நிறைய சிறப்புகள் இந்த படத்துக்கு நிச்சயமா இருக்குன்னு சொல்லலாம். அதுல முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 23 மணி நேரம் 23 நிமிடங்கள்ல எடுக்கப்பட்ட ஒரு படமா பிதா படம் இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லும். சுயம்பரம் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 8 யூனிட் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் ஒன் மேன் ஆர்மியா சுகன் இன்னும் இந்த படத்தை முடிச்சிருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு தான் சொல்லும். சோ சுகன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை இந்த தருணத்துல நம்ம தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஈவெண்ட்க்கு நீங்க எல்லாருமே வருகை தந்திருக்கீங்க. படம் எல்லாருமே பார்த்திருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அதை பத்தி நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில நிறைய பேச இருக்கோம். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்க்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். வருக என்று வரவேற்கிறோம். அந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிடலாம். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் திரு ஜி சிவராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார் ஆக்சுவலி ஒரு ஆடிட்டர். சுகன் கூட இணைந்து நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரொடியூசரா களம் இறங்கி இருக்காரு. இது வரைக்கும் 3 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. 3 படமே சுகனுக்காக தான் பண்ணிருக்காரு அப்படின்றது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு தான் சொல்லும். அடுத்ததான் வேலைக்கு வர இருக்காரு பிதா படத்துடைய இயக்குனர். அவர் வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா 7 குறும்படங்கள் பண்ணிருக்காரு. இவர் பண்ண ரெக்கார்டை இவர் தான் பிரேக் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு நபர். இந்த படத்தை 23 மணி நேரம் 23 நிமிஷம் எடுத்தாரா. இதுக்கப்புறமா ஒரு படத்தை அவர் எடுத்து வச்சுட்டாரு, கலைஞர் நகர்ட்டு. அதுக்கான படம் துவக்க விழால அவர் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தை பாத்தீங்கன்னா வெறும் 23 மணி நேரத்திலேயே எடுத்து முடிச்சிருக்காரு. அது பார்ட் 1. பார்ட் 2மே எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரிதான் ஒரு சாதனை படுத்த ஒரு படமா இருக்கு. இப்படி தன்னுடைய சாதனையை தானே பிரேக் பண்ணக்கூடிய ஒரு நபரா, ஒன் மேன் ஆர்மியா இயங்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் பிதா படத்துடைய இயக்குனர் திரு சுகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்த மேடைக்கு வரக்கூடியவர் கொஞ்சம் முக்கியமானவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த சின்ன பட்ஜெட் படங்களை பெரிய அளவுல கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறது தான் இவங்களோட மோட்டோவா இருக்கு. முதல்ல ஒரு நடிகரா தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டரா மாறி அதுல தன்னுடைய சிறப்பான வேலைகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜெனிஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஜெனிஸ்க்கு தான் கைத்தட்டல் அதிகமா இருக்கு. அடுத்ததாக பிதா படத்தை பார்த்து தன்னுடைய சப்போர்ட் தெரிவிக்கிறதுக்காக ஊமை வேகல் படத்துடைய இயக்குனர் திரு அரவிந்த் ராஜ் சார் வந்திருக்காரு. இயக்குனர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு சின்ன படம் வெளிவருது அப்படின்னா முதல் ஆளா அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இயக்குநர்கள்ல முதன்மையானவராக இருக்கக்கூடிய திரு பேரரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாஸ்டரா இவரை நம்ம படங்கள்ல பார்க்க ஆரம்பிச்சோம். அவர் இப்ப மாஸ்டர் ஆயிட்டு வரதையும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். சோ அவர் வளர்ச்சி நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. வெல்கம்.
அடுத்ததாக பைரி படத்தின் கதாநாயகன் திரு சையத் மஜீத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு நல்ல ஒரு அழகான படத்துல வந்து ஒரு நல்ல நடிப்பை வந்து கொடுத்திருந்தாரு சையத் அவர்கள். அடுத்ததாக சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு அன்புச்செல்வன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக திரு பாபா கெனடி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சார் பாத்தீங்கன்னா சீரியல்ல பல சீரியலுக்கு வசனங்கள் வந்து எழுதியிருக்காரு. முதல் முறையா படத்துக்கு வந்து சார் எழுதியிருக்காரு. நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னா நம்ம அவங்களை பார்த்துட்டு ஓகே இவங்க வந்து காமெடியன்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம், குணச்சித்திர நடிகர்கள் அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். பட் இவரை வந்து அப்படி நம்ம பிரிக்கவே முடியாது. நம்ம கூட இருக்கும்போது அவர் அப்படிதான் இருப்பாரு, படத்துல பார்த்தாலுமே ஓகே அப்படிதான் இருப்பாரு. தனியார் நடிப்பு, பிஹைண்ட் த ஸ்கிரீன், ஆன் த ஸ்கிரீன் அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸே தெரியாத ஒரு நடிகர் அப்படின்னா திரு சாம்ஸ் அவர்களை சொல்லலாம். சார் மேடைக்கு வாங்க. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி கையை தட்டுறீங்க, புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது ஒரு முக்கியமானவர், பிதா படத்துல வந்து நெகட்டிவ் ரோல்ல அவர் நடிச்சிருக்காரு. இவருடைய ஹிஸ்டரி வந்து ரொம்ப பெருசுங்க. பழம்பெரும் நடிகர் திரு சிவராமன் அவர்களுடைய மகனா இருக்காரு. இவர் எக்கச்சக்கமான படங்கள் வந்து நடிச்சுட்டே இருக்காரு. சோ இப்ப அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல்ல கலக்கின ஒரு திரைப்படம் தான் பிதா. திரு ஆதேஷ் பாலா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததான் மேடைக்கு வரக்கூடியவரும் ஒரு நடிகர். அவர் வந்து நம்ம சீரியல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், அதை க்ளோஸ் பண்ணோம்னா இன்னொரு பக்கம் பெரிய திரையில வந்து டக்கு நிறைய படங்கள்ல வந்து தொடர்ந்து அவர் நடிச்சுட்டே இருக்காரு. திரு ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமானவர் வைவான் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தலைவர் வரலையா? வந்திருந்தாரு. ஓகே. அடுத்ததாக இயக்குனர் விமர்சகர் திரு கேபிள் சங்கர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக மிருகங்கள் வாழும் இடம், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த திரு ஃபைன் ஜான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இதுக்கப்புறம் பாப்போம் சார் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்ட்டு. இந்த படத்துல ஒன் ஆஃப் த லீட் ரோல் பிளே பண்ணி இருக்கக்கூடிய ரெஹானா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக மாஸ்டர் தர்ஷித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்த தர்ஷித். சுகன் அவர்களுடைய சன், இயக்குனருடைய மகன் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. வெல்கம் தர்ஷித். ஒரு ஆடிட்டரா இருந்து நல்ல படங்களை வந்து மக்கள் கொடுக்கணும். அதுலயும் குறிப்பா வந்து சுகனுடைய வளர்ச்சியில முக்கியமானவரா இருக்கணும் அப்படின்ட்டு சிவராஜ் சார் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. சோ பிதா படத்துடைய ப்ரொடியூசர் சிவராஜ் சார் அவர்கள் தற்போது பேசுவார்கள். இங்க வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிதா அப்படின்ற ஒரு படம் எடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு ஒரு நல்ல கலைஞர்களுக்கு எழுச்சி ஏற்படுத்துற மாதிரியும் வாழ்க்கையில தூக்கி விடுற மாதிரியும் கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சுமார் விளையாட்டுத்தனமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம், எஸ்ஆஃப்லி ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு.
பட் இந்த எஸ்ஆர் பிலிம் ஃபேக்டரி ஒரு படம் இல்ல 3 படம் எடுக்குது அப்படின்ற போது உண்மையாவே பிரமிப்பா யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. ஃபர்ஸ்ட் சுகனை பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு, சார் ஒரே நாள் தான் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், சும்மா விளையாடுறதுனா சொல்றாரு, ஒரு நாள் எப்படி படம் பண்ண முடியும், நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டை ஆரம்பிச்சு நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயத்த நல்லபடியா கரெக்டா சொன்ன டைம்ல காப்பாத்தின சுகனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்துல எல்லாரும் சொல்றாங்க 23 மணி நேரம் 23 நிமிஷத்துல எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த டைரக்டர் பண்ண சாதனையை விட ப்ரொடியூசர் பண்ண சாதனை என்னன்னா, ஒரே டைரக்டர் ஒரே ப்ரொடியூசர் 2 பேரும் சேர்ந்து 3 படம் டைரக்ட் பண்ண முதல் விஷயம் அப்படின்னா இது டைரக்டர் பண்ண சாதனை இல்ல, ப்ரொடியூசர் பண்ண சாதனைன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்துல வந்து இதை வந்து ரிலீஸ் படம் எடுத்து முடிச்சு ஒரு 6 மாசம் ஆச்சு. இதை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கு. ஒரு தருணத்துல ஒவ்வொருத்தரோட அனுபவம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் ஒரு ஐடியா கேட்கும் போது இதுல வந்து ஒவ்வொரு நடிகர்ஸும் ஒவ்வொரு ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படம் எப்படி வரும், எப்படி இருக்கு, எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மூஞ்சிலையும் பார்த்த அந்த சந்தோஷம் இதுல வந்து அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த சந்தோஷத்துக்காக ரிலீஸ் பண்ண படம் தான் பிதா. இதுல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, எல்லாரும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம நடக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு ஓடி இந்த படம் முடிச்சது. பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, நான் இருந்து பார்க்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தமே தவிர்த்து இந்த படம் ரிலீஸ் பண்றதுல எனக்கு முழு திருப்தி சந்தோஷம் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இன்னும் 2 படம் எடுத்திருக்கோம். இத வந்து இந்த படத்தை வந்து பேஸா வச்சு இன்னும் இதே மாதிரி திரைப்படத்துல நல்ல வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு காத்துட்டு இருக்க எல்லா இளைஞர்களுக்கும் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்ற எண்ணத்துல எஸ்ஆர் பிலிம் ஃபேக்டரி செயல்படணும்னு நினைக்குது. சோ நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். கலைஞர் நகர் 1, 2 அப்படின்னு 2 படத்தையுமே வந்து இயக்கி முடிச்சுட்டாங்க. அதுமே வந்து ரிலீஸ்க்காக வெயிட்டிங் அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா கலைஞர் நகர் 10 வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு, பாத்துக்கோங்க. ஃபைன் சார். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர் திரு சாம்ஸ் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த திரையுலகத்தை சேர்ந்த முக்கியமான புள்ளிகளுக்கும் வணக்கம். எங்களுடைய குழுவின் சார்பாக அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பேரரசு சார், அரவிந்த் சார், மாஸ்டர் மகேந்திரன் சார் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆக்சுவலா இந்த படம் இதுக்கு முன்னாடியே சுயம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு நாளில் எடுத்து சாதனை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அது பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து 6 யூனிட்டா பிரிஞ்சு வேலை பார்த்த ஒரு படம் 24 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. இது வந்து அதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது 2 யூனிட் தான். ஃபுல்லா திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு ஒரு யூனிட், வீடு ரோடு இந்த மாதிரி சைடுக்கெல்லாம் ஒரு 2 யூனிட். இதை வச்சு 23 மணி நேரம் 23 நிமிஷத்துல முடிச்சிருக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்துல உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கிற இயக்குனர் சுகன் அவர்களுக்கும், அவரோட எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையா நின்ற தயாரிப்பாளர் சிவராஜ் சார் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும். சிவராஜ் சார் பேசிக்கா ஆடிட்டரு, என்னோட அக்கௌண்ட்ஸ் அவர் தான் பாத்துக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நலிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினைச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே அக்கௌண்ட் ஆக்சுவலா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1 ரேஸுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே, வேலை பார்ப்பாங்களே, கார் அப்படி வரும், டக்குன்னு கடற்கரை 4 வீலெல்லாம் எடுத்து மாட்டுவாங்க அப்படி போய் அந்த மாதிரி இந்த ஒரு எப்ப அந்த அருள்மணி சார் வந்து ஒரு வாழ்த்தை சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ, அதுக்கப்புறம் இந்த தேனி கூட்டியும் எறும்பு பூத்தியும் கரைச்சு விட்ட மாதிரி ஆளாருக்கு எங்க போறோம் என்ன பண்றோன்னே தெரியல. தடவை நினைச்சிட்டே இருந்தோம். சார் ஒரு டீ சாப்பிடுமா, குடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லயே நின்று குடிச்சிருங்க சார், ஷார்ட்லயே நின்று குடிச்சிருங்க சார், அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இருந்தாங்க. கேமரா முன்னாடி நடிச்சனா இல்ல சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சனான்னு தெரியாத அளவுக்கு அங்கங்க கேமராக்கள் ஒரே பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது. இதுல சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு நான் பார்த்தேன்னா, ஜென்ரலா ஒரு நார்மலா சாதாரணமா எடுக்கக்கூடிய படங்கள் 30 நாள் 60 நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்கள்ல ஒரு காமெடி ட்ராக் கொடுத்து அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம். ஆனா இதுக்கு டைமே கிடையாது. இதுதான் சார் டைலாக், இங்கதான் சார், இது எவ்வளவு சொல்ல முடியும் சார், இதுக்குள்ள சொல்லுங்க சார், டக் 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 அவ்வளவுதான். அதுக்கு எவ்வளவு மின்னல் வேகத்துல அதில் யோசிக்க முடியுமோ அதுக்குள்ள நம்மளோட இன்புட்ஸை போடுறது அங்க ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது. பட் கூட நடிச்ச ஆதேஷ் அண்ட் மாரிஸ் ராஜா வந்து நல்ல தேர்ந்த நடிகர்களா இருந்ததுனால
அவங்க இன்புட் போட, நான் இன்புட் போட, படப்பட அந்த சீன் உருவாகிறதுக்கு அப்படி ஒரு இந்த நடிகர்கள் இருந்ததுனாலதான் இது சாத்தியமாச்சு. இந்த படத்தை தன் படமா எடுத்து தோல்ல சுமந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிற ஆதேஷ் பாலாக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் சொல்றேன். ரியலி கிரேட். பல விஐபிஸ் கிட்ட வந்து வீடியோஸ் பைட் வாங்கி கொடுக்கறது, இந்த படத்தை தூக்கி நிற்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி சூப்பர். என்னுடைய மேலான ரிக்வஸ்ட், இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஸ்பாட்ல ஒரு டாக்டர் வச்சுங்க. ஓகே, பிபி எல்லாம் ஏறிடும் போல இருக்கு, என்ன சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு. இதே மாதிரி இன்னும் 2 படம் அடிச்சா வைத்தியமே ஆயிடும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்கா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. பட் மொத்த தொழில்நுட்ப கலைஞர், கேமராமேன்ல அந்த யூனிட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆர்ட் மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் பிளஸ் இயக்குனருக்கு துணை நின்ற இயக்குனர் டீம், இவங்களாலதான் இந்த விஷயம் இவ்வளவு ஸ்பீடா நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமா மாறிச்சு. ரொம்ப சந்தோஷமா, அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ற படத்துல நம்மளும் இருக்கோம், நம்மளும் நடிச்சோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்கு. பட் இதை தாண்டி ஒரு படம் நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்றதான் கணக்கு இல்லை. நீ செல்லுல எடு, 10 ரூபாய் எடு, 20 ரூபாய் எடு, கோடி கணக்குல எடு, 1000 கோடி போட்டு எடு, படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமா கொண்டு போய் சேர்த்தியா, அதுதான் கணக்கு. சோ அந்த சுவாரஸ்யம் இது இந்த படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது மாபெரும் வெற்றி படம் தான். இது பெரிய படம் தான், சின்ன படமே இல்லை. ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம், சாதாரண படம்ன்றதே கிடையாது. நல்ல படத்தை எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள். நல்ல படத்தை கன்ஃபார்மா இப்ப இருக்கிற சோசியல் மீடியால நல்லா இல்லைன்னா சுத்தம், நல்லா இருந்ததுன்னா ஓஹோதான். அதனால நல்லா இருந்ததுன்னா மீடியா முதற்கொண்டு எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்க நான் நம்புறேன். ஸோ மொத்த குழுவுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தையே எடுத்து முடிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு வேகமா நடிகர்கள் எல்லாருமே நடிக்கணும், டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரீடேக் எடுக்கிறதோ, ஷார்ட் பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்றதோ, அந்த சீன்லாம் இல்ல, எல்லாமே அப்படியே ப்ரிப்பேர்டா வந்து டக்குன்னு இறக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான நடிகர்கள் வந்து தேர்வு செஞ்சு நடிக்க வச்சது வந்து படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சிறந்த ஒரு நடிகரா இருக்கக்கூடிய திரு ஆதேஷ் பாலா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வணக்கங்கள். பிதா, இதில் வந்து முதல்ல நான் என்னுடைய டைரக்டர் சுகன் சாருக்கு என்னுடைய முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர் ஜி சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் காணிக்கையாகிறேன். ஏன்னா அவங்களுடைய பெரிய கனவு, எங்கள் அப்பாவுடைய பெரிய கனவு, எங்கள் அம்மாவுடைய பெரிய கனவு, இதெல்லாம் சுமந்துட்டு தான் நான் என்னுடைய இந்த பயணத்திலேயே தொடர்ந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷ போராட்டம். 20 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய விலாசத்தை கொடுத்துருக்கு. இந்த படம் பல அவமானங்கள் அதெல்லாம் நிறைய எல்லாருக்குமே ஏற்பட்டது தான். எனக்கும் நம்ம எல்லாருக்குமே எல்லா கலைஞர்களுக்கும் ஏற்படுற விஷயம் தான் அது. என்ன சொல்லல. அப்புறம் என்னன்னா, இதுல வந்து நான் உண்மையை என் கூட நடிச்ச நடிகர்கள்லாம் வந்து சாம் சார் சொன்னார், எதுவுமே நாங்கள் பெட்டமெண்ட்டுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி நானு சாம் சார், மாரி சாஜா, எங்க 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். அவரு சாம் சார் பேசும்போது அவங்களுக்கு காமெடி ஆகிட்டு இருக்கும். அவரு டப்புன்னு ஒரு காமெடி டக்குன்னு போயிட்டு போடுவாரு. அது அந்த டைலாக்லேயே இருக்காது. என்ன ஜி அப்படின்னா உடனே அவர் போட்டு அவர் பேசுவாரு. ரொம்ப நல்லா இருக்கும். கூட ஒர்க் பண்ண ரொம்ப சாம் சார் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணும்போது. அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எங்க டீம்ல இருந்தது மாரி சாஜா. ஸோ டோட்டல் இந்த படத்துல ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே நாள் டென்ஷன் எங்களுக்கு வந்து ஒரு நாள் தூக்கமே இருக்காது, நைட்லாம் தூக்கமே இருக்காது. அந்த தூக்கத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குள்ள இருக்கணும். டைலாக் வந்து நம்ம பெட்டர்மெண்ட்டுக்கு போக முடியாது. பெட்டர்மெண்ட் அந்த கொடுத்த அந்த ஷார்ட்டுக்குள்ளேயே அந்த பெட்டர்மெண்ட் டைலாக் பேசி ஆகணும். லைவ் ரெக்கார்டிங் வேற. அதை மெயின் வந்து லைவ் ரெக்கார்டிங் வேற. அதுல நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாம வந்து டேக்கும் வாங்க முடியாது, ஒரு டேக் அடுத்த டேக் போக முடியாது. ஸோ அந்த பரபரப்புறம் இப்போ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே ஒர்க் பண்ணி இங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இருக்கிற இடத்துலயே எங்கேயுமே உட்கார கூட இருக்க முடியாது. அங்கே கேமரா வச்சுருவாங்க, திருப்பி இங்கே லைட் ரெடி பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த பரபரப்பாக சூழ்நிலை இருந்தது. இவரு சுவன் சார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட பிகினிங்ல சொல்லும்போது, சார் நீங்கள் ஒரு லீட் கேரக்ட் பண்ணுறீங்க, இது மாதிரி நம்ம 24 ஹவர்ஸ்ல படம் பண்ணுறோம் சார். 24 ஹவர்ஸ் ஏற்கனவே படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை சார் இது 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னும் போது, இல்லை பண்ண முடியும் சார். அது எனக்கு ஒரு பெருமைப்பா, எப்படி பண்ண போறோம், ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு இனம் புரிய ஒன்று அதை எப்படி பண்ண போறோன்ற விஷயம். டைலாக்லாம் எங்களுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே டைலாக்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் டைலாக் கொடுத்துட்டா கூட நம்ம ஸ்டேஜ் டிராமா பண்ற மாதிரி தான். என்னதான் டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணா கூட அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அதுதான் விஷயம். அது மாதிரி அன்னைக்கு பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. இதுல வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லி வந்து
நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் டெக்னீஷியன்ஸ், அவங்க அந்த லைட்மேன்ஸு அவங்கெல்லாம் வந்து அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ யாருமே கடமைக்கு வேலை பார்க்காம அவங்க படம் மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் டீமு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எல்லாமே இந்த படத்தை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஒரு விஷயந்தான், நல்ல படத்தை நீங்கள் தான் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. நல்ல படம் வந்திருக்கு, நாங்கள் அந்த அளவுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கோம். சின்ன படம் பெரிய படம் பார்க்காம தியேட்டருக்கு வாங்க. இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது மக்கள் நம்மளுக்கு தான் இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளே மறந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கிற ஒரே இடம் வந்து 2 இடம். அது வந்து ஒன்று கோவில், இன்னொன்று சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா இந்த சாதம் இது அழிவிடாமல் காப்பாற்றுற வந்து மக்களாகி நீங்கள் தான். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள இடத்துல வந்து கண்டென்ட் உள்ள படத்தை வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்க. அதனால நீங்கள் தேட்டர் முக்கியமாக நீங்கள் தேட்டர் வந்து படம் பாருங்க. ஸோ உங்களோட ஆதரவு என்னைக்கு வேணும். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த அளவு நான் சினிமாவில் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் பத்திரிகை ஊடகமும் ஊடக உலகமும் தான். இது எங்கள் அப்பா மேல இருந்து பார்த்துட்டு நம்புறேன். அவர் உண்மையாக பெருசாக சந்தோஷப்பட்டிருப்பார். எங்கள் அப்பா ஒரு கலைஞனா. எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வந்திருந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததா பிதா படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடித்திருக்கக்கூடிய திரு மாரிஸ் ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார் பாத்தீங்கன்னா ஏற்கனவே உரியடி படத்துல மற்றும் பல படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து பிளே பண்ணிருக்காரு. வெல்கம் சார். அதே மாதிரி பிதா படத்துல ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல நடித்திருக்கக்கூடிய சிவவஞ்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் சார். சாரி, இன்னொரு முக்கியமான நன்றியை சொல்லாம விட்டுட்டேன். என்னுடைய நெடுங்கால நண்பர் ஜெனீஷ், ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனீஷ் வந்து என்னுடைய நெடுங்கால நண்பர். அவர் நடிகராக தான் என் கூட அறிமுகமானார். இன்னைக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், சின்ன தரமான படங்களை பார்த்து ரிலீஸ் பண்றாரு. அந்த மாதிரி அவருடைய நட்பு வந்து எனக்கு கிடைச்சது. இதுல வந்து அவர் ஒர்க் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி அண்ணன் PRO கோவிந்தராஜ் அண்ணன், அவரு இதுல வந்து இருக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த நன்றியை சொல்லணும் தான் வந்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் பிதா படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்க ரெஹானா அவர்கள் தற்போது பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சின்ன திரை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஸ்டேஜ்ல நிக்க வைக்கிறது பெரிய விஷயம். என்னோட ட்ரீமே ஒரு நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே அப்படின்றதுதான் என்னுடைய ட்ரீம். நான் சாமியை நான் நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்கள் தான் அதிகம். இத்தனை வருஷம் டிராவலுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் கொடுக்க கூடிய ஒரு நல்ல ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இந்த படத்துல ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன். நான் சார் கிட்ட கேட்டேன், என்ன நம்பி இந்த இவ்வளவு பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு. அதுவும் இல்லாம ரொம்ப லைவ்ல இதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த ஆடியோ கூட லைவ், நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது, ஒரு டேக் கூட எடுக்க முடியாது. சோ இந்த 23 மணி நேரத்துல 23 நிமிஷத்துல நாம எடுக்கணும். என்னால ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. அது மைண்ட்ல எனக்கு இருந்தது. ஒரு பரீட்சை பேப்பர் வச்சுக்கிட்டு அங்க சுத்திட்டு இருக்கிற மாதிரியே நான் அந்த பேப்பர் டயலாக் பேப்பர் வச்சு சுத்திட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இதுல அனுபவம் ரொம்ப கம்மி. ஒரு படத்துல நடிக்கிறதும் அது வந்து லைவா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதும். சோ இதுல நான் கொஞ்சம் பெஸ்டா வரணும். எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்திருக்காரு. சோ அதை நான் பெஸ்டா பண்ணணும்ன்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட பெர்ஃபார்மன்ஸ நீங்க பாத்திருப்பீங்க. சோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸ் டைம்ல கடைசியில கீழே விழும்போது அலெக்ஸ்ன்ற கேரக்டர் என்ன வந்து பிடிக்கணும். பட் அந்த டைம்ல அவர் பிடிக்கல. அந்த பதட்டம் இருந்துச்சு. அந்த டைமிங் முடியணும், கரெக்டா அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்றாங்கன்ட்டு. சோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீனு. அதனால அவர் நான் கீழே விழும்போது அவர் என்ன பிடிக்காம விட்டுட்டாரு. அவங்க என்ட்ல அந்த டைல் சொன்ன முனை வந்து பட்டுன்னு அடிச்சிருது. அடிச்ச உடனே ஹோல் டீம் எல்லாருமே ஓடி வந்து என்ன
பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ரொம்ப ஓவர் சவுண்ட். ஏன்னா லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் ஒரு சவுண்ட் கேட்கும். சோ அந்த சவுண்ட் இல்லாம ஒரு சைலண்ட் ஒரு ஒரு ஸ்பேஸ்ல தான் எடுக்க முடியும் அந்த சீன்ஸ்லாம். சோ நான் கீழே விழுந்த அந்த அடிப்பட்டது பில்டிங்கே சவுண்ட் கேட்டுச்சு. எல்லாரும் ஓடி வந்தாங்க. பட் அந்த வலியை விட என்னால ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னா ஒரு சீன் எடுத்தா ஒரு ஷார்ட் கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிளும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஒரு சீன்னா ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் வரைக்கும் அந்த ஷார்ட் அந்த சீன் முடியணும். அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த அந்த எடுத்த அந்த நிமிஷம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அதை டேக் எடுக்கணும். அதனால நான் இந்த கை வச்சு அழுகுறதை விட எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கையை வச்சுட்டு நான் அழுதேன். எல்லாரும் நினைச்சுட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அடிபட்டுன்ட்டு. பட் இருந்தாலும் அந்த கையை மாத்திட்டு அந்த சீனை ஃபில் பண்றதுக்காக நான் அழுதேன். அன்னைக்கு அந்த பட்ட வலி, அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து அது ரெக்கவர் பண்ணேன். அந்த வலி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வரும்போது அந்த ஸ்கிரீன்ல நான் பார்க்கும்போது எல்லா வலியும் பிரசவ வலி மாதிரி ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த வலி மறக்குது இல்லையா, அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது. சோ ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல. நன்றின்ற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு போடாது. ஏன்னா என்னோட மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு ஆக்குனது டைரக்டர் சுகன் சார். அவருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பும் மட்டும் கிடையாது. ஹோல் டீம், லைட்டிங் மேன்ல இருந்து கேமராமேன்ல இருந்து என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் என் கூட நடிச்சிருக்காங்க. நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன். சோ எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமா பிரம்மாண்டமா வந்து நிக்குது. ஒரு சின்ன படம் தானே, ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தது தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து இதை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வேற லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த படத்துன்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னுடைய கடவுள், நான் ஒரு முஸ்லிம் கேர்ளா இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் அந்த வாசல்ல சார் எனக்கு கால் பண்ணாரு. எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு உங்களை இந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப பாராட்டினாங்க, இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலா மாறும் மேடம் அப்படின்ட்டு. சோ அங்க போயிட்டு நான் கண்ணுல தண்ணி வந்து நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்காக மட்டும் கிடையாது, எல்லாரோட உழைப்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் இந்த மூவியை அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன். அந்த சிவன் இன்னைக்கு இந்த படத்தை பிரஸ் மீட் லெவலுக்கு இங்க வந்திருக்கு. ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது பிரம்மாண்டமா எல்லா இடத்துலயும் படம் ஓடணும். 100 days ஓடுனா வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணது ஒரு ரிஜிஸ்டர் ஆவேன்னு சொல்லி எனக்கு தோணுது. சோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகன் சார் அவருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்ததாக நடிகர் ஸ்ரீராம் சந்திரசேகரன் அவர்கள் பேசுவார்கள். மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இங்க நிக்க வச்சிருக்கிற என்னோட குருக்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரை எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா என்னோட நண்பரா நான் பாக்குறேன் என்னோட சுகனை. 2014-15 தெரியும். அவன் பேப்பர்ல பேனா வச்சதுல இருந்து இந்த சினிமாக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை அவன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது நண்பா உனக்கு இதுல ஒரு பெரிய ரோல் கிடையாது, இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கதையா தான் இருக்கும். ஆனா நீ ஒரு மெயின் கேரக்டரா இருப்ப, பண்ணுவியா, உனக்கு வந்து இது இல்லையான்னு. நீ இவ்வளவு சிரமப்படும் போது நான் இது கூட பண்ணலன்னா நான் ஒரு நண்பனா வந்து இது இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்கா இருக்கட்டும் நான் நினைச்சுதான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு இதுவாக இது அமைஞ்சிருக்கு. 2வது, இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளை சொல்லணும் அப்படின்னா சிவராஜ் சார், ப்ரொடியூசர். ஏன்னா இந்த படத்தை வந்து சுகன் ஒரு விதமா எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கை கொடுத்து பயங்கர லெவல்ல தூக்கி விட்டது மிஸ்டர் சிவராஜ் சார். ஏன்னா இதுல எவ்வளவு முக்கியம்னு எனக்கு ரொம்ப தெரியும். அதனால ரொம்ப சிவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுகனுக்கு வந்து ஒரு படம் இல்ல 3 படம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜாம்ஸ் அண்ணாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆதேஷ் அண்ணாவை சொல்லியே ஆகணும். ஒரு நூல் உள்ள போற லெவல்ல கூட ப்ரமோஷனை வந்து விட மாட்டாரு. அந்த படத்தை வந்து அவரோட ப்ரமோஷனா, அவரோட ப்ரொடியூசிங்கா எடுத்துக்கிட்டு, அவரோட விஷயமா எடுத்துக்கிட்டு யாரு பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல. ஆனா ஆதேஷ் அண்ணா வந்து கண்டிப்பா சொல்றேன், அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அப்பா உங்க கூடவே இருக்காரு, அதனாலதான் நீங்க மேலும் மேலும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல பாத்துக்கிட்டே இருக்கலாம் அவரே வந்து அவர் நான் பண்றேன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் ரொம்ப பாராட்டுறேன்.
அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ரிகானா. ஆனா அவங்களும் வந்து இந்த வில்லை ரோல்ல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. யாருமே இதுல வந்து முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ப்ராம்ப்டிங்கே கிடையாது. ப்ராம்ப்டிங் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப பெருசா வந்து ஸ்கிரிப்ட் யாருமே பார்க்கவும் இல்லை. இதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்து அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டரு கணனி சாருக்கு ரொம்ப நன்றி. அரவிந்த் சாருக்கு இங்க வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. அப்புறம் பிரதர் மகேந்திரன் சாருக்கு என்னோட நன்றி. அதுக்கப்புறம் பேரரசு சார் ரொம்ப மிகப்பெரிய டைரக்டர். இயக்குனர் பேரரசு சார் மிகப்பெரிய இயக்குனர். அவரு நம்ம வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சின்ன சின்ன படங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். இது யாரு பண்ணுவாங்க, இவ்வளவு பெரிய இயக்குனர். ரொம்ப நன்றி சார், இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க வந்து கை கொடுக்கறது. அப்புறம் என்னோட ஒரு குரு மாதிரி சொல்லலாம், கேபிள் சங்கர் சார் வந்திருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பேசிட்டேன். இந்த படம் எல்லாம் நல்லா வரணும். என்னோட எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லா டீமுக்கு என்னோட நன்றியை சொல்லியிருக்கேன். பிஆர்ஓ சார் கோவிந்தராஜ் சார் ரொம்ப அழகா பண்றாரு. ரொம்ப 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 எவ்வளவு அழகா வந்து இந்த ப்ரமோஷன் பண்ணணுமோ, இந்த பட்ஜெட்ல எவ்வளவு சூப்பரா பண்ணணுமோ அந்த அளவுக்கு சார் வந்து இது பண்றாரு. ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். சுகன் இயக்குனர் வந்து சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் ஏதாவது வச்சுட்டே ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஆச்சரியமா இருக்கீங்க. அவர் வந்து பேசும்போது தான் சொல்லணும் இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு. அடுத்ததான் வந்து ஒரு முக்கியமானவர் வந்து பேச போறாரு. ஆக்சுவலி இவர் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்ட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நேம் வச்சிருக்காங்க. இவர் ஒரு நடிகரா இருந்தாரு. அப்போ வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. நடிச்சிட்டு இருக்கும் போது மேபி யோசிச்சிருப்பாரு போல இருக்கு. பல நடிகர்கள் நடிச்சு பல படங்கள் வந்து லைக் சின்ன படங்கள்லாம் வந்து வெளிவரத்துக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. நம்ம அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுல முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அவங்களுக்கு எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுவோம், உதவுவோம் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அதுதான் இந்த ஆக்ஷன் டு ரியாக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெனிஸ் அவர்கள் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு சில வார்த்தைகள் பேசுங்க. தேங்க்யூ சுமையா. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இண்டஸ்ட்ரி ஆளுமைகளுக்கு நன்றி. பொதுவாகவே சிறு முதலீட்டு படங்களுடைய மேடைகளை அலங்கரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்து வர்றது இயக்குனர் பேரரசு அவர்கள். இப்போ இன்னும் ஒரு முக்கியமான இயக்குனர் திரு அரவிந்தராஜ் அவர்களும் இதெல்லாம் இணைந்திருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களோட என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அருமை தம்பி அவருடைய ஒரு படத்தை எங்களோட கம்பெனி மூலமா திரைக்கு கொண்டு வந்தோம். மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். எப்பவுமே இண்டஸ்ட்ரியோட பார்வை பலவிதமா இருக்கும். அவருமே பல விதங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்கு எப்பவுமே ஒரே மாதிரி தான், ரொம்ப யதார்த்தமா ஒரே கால் தான். உடனடியாக வந்து இந்த ஒரு சிறப்பிச்சிருக்காரு, எனக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஓகே, இயக்குனர் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சாரு. டெக்னிக்கலி நாய்ஸ்னால அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறாரு. ஓகே, சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்கள், திரு கேபிள் சங்கர் சார் அவர்கள், திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஃபைன்ஜான் அவர்கள், இவங்கெல்லாம் அழைப்பு ஏற்று வந்திருக்காங்க. தென் படத்தோட மேக்ஸிமம் ஆர்டிஸ்டும், லிமிடெட் ஆர்டிஸ்ட் தான் அந்த படத்தில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்திருக்காங்க. அதாவது என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்றத அந்த 23 hours 24 hours முடிஞ்சிச்சுன்னு இல்லாமல் அவங்களும் வந்திருக்காங்க. சப்போர்ட்டுக்கு விஜய் சார் அண்டு அஜித் சாரும் வந்திருக்காங்க. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக தலைவர் ஆஞ்சநேயர் வந்திருக்காரு. ரெஹானா மேடம் சொன்னாங்க சிவன் லீட் பண்ணாருன்னு.
எங்களை லீட் பண்ணிட்டு இருக்கிறது திரு சிவராஜ் அவர்கள். முதல்ல எங்களுடைய தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி, பெரிய நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா தயாரிப்புன்ற எவ்வளோ பெரிய டாஸ்க்ன்றதை நாங்கள் ஒவ்வொரு வாரங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம மீடியா பீப்புள் பார்த்துட்டு இருக்கோம், பப்ளிக்கும் பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா ஒரு படம் எடுக்கிறவங்க அடுத்த படத்துக்கு வரதே இல்லை மேக்ஸிமம். திரும்ப சர்வே வரவங்க பெரிய லெஜண்ட்ஸ் தான் இன்னைக்கு இருக்கிறவங்க. இப்போ சிவராஜ் சார் வந்து திரைப்பணியிலேருந்து பின்னணியிலேருந்து வரல, திரைப்படம் பற்றி பெரிய ஐடியா இல்லை, பட் ட்ராவல் இருக்காரு. ஒரு 20 இயர்ஸாக சினிமா பற்றி பார்த்துட்டே இருக்காரு, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு, லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. பட் இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தை நாங்கள் டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தர் சேர்ந்து வர மாட்டாங்க, வந்தால் கூட முகத்தை பார்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். இவர் எனக்கு சிட்டிங் கொடுக்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் சரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருந்தில்லை. ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி மட்டுமே ப்ரொடியூசர் டைரக்டரை பற்றி பேசுகிறதும், டைரக்டர் அவரை செலிப்ரேட் பண்ணுறதும் பார்க்க முடியுது. இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இவர் அவருடைய தனித்தன்மை வாய்ந்த தொழில் தாண்டி நம்மளுடைய திரைத்துறைக்கு வந்திருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அவரை வரவேற்கணும். தொடர்ந்து அவருடைய முதல் படத்தை மாதிரியே அடுத்தடுத்த படங்களையும் சிறப்பான முறையில் அவர் வெளியே கொண்டு வருவார். ஏன்னா அவர் லாபம் அப்படின்றத தாண்டி, லாபம்ன்றது என்னது, பணம் எவ்வளோ வரும் அப்படின்றது அது எல்லாருக்கும் கண்டிப்பாக முதல் போட்டவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை தாண்டி இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த படைப்பு கரெக்டாக வெளியே வரணும், இது என்ன நடக்குதுன்றதை நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த ரிலீஸ் ஒர்க்கை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு காம்பேக்டான லிமிடெட் ஸ்க்ரீன்ஸில் முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் வெளியே கொண்டு வரோம். இதோட ஹைலைட் அப்படின்றத எல்லா திரும்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. 23 பிதா அப்படின்னு டைட்டில் ரொம்ப ஒரு நல்ல வைப் இருக்கிற ஒரு டைட்டில். 23 hours 23 minutes அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் திங். ஏன்னா சுயம்பரம் வரும்போது ஐ திங்க் நாங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருப்போம். இப்போ இந்த படத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சாதனை படத்தில் நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோன்றதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படமே ஒரு சாதனை. ஏன்னா இந்த ஹவர்ஸ் மினிட்ஸ்ன்றது குறைந்த அளவுக்கான ஆர்டிஸ்ட்டை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி லிமிட்டட் ஒரு டியூரேஷனில் எடுத்திருக்காங்க டைரக்டர். அவருக்கு நிறைய மக்களை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ் அது நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. பட் இதை மூவின்ற போது முதல் படத்தில் திணறல்களை சமாளித்து நேர்த்தியாக ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்திருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் போஸ்டர்ஸ் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் இவங்களை ஆட் பண்ணுங்க, எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு டெக்னீஷியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே ஆட் பண்ண சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ண நினைக்கிறாரு. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி, என் வாழ்த்துக்கள். தென் நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆல்மோஸ்ட் இதில் தெரிஞ்சவங்க ஆதிஷ் பாலா அவர்கள் 2010 ஒரு திரைப்படத்தில் சரத்குமார் சாரோட ஸ்னேகா மேம் நடித்த ஒரு படம். அந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அறிமுகமாகி இன்றைக்கு வரைக்கும் அதே யதார்த்தத்தோட அதே நட்போட ஒரு உண்மையான ஒரு அஃபெக்ஷனோட இருக்கிறவர். அவர் எனக்கு ஒரு பின்புலமாக எப்போவுமே இருக்கார், ஒரு நடிகராக, நண்பராக. அவரோட வெற்றியை நானும் காத்துட்ருக்கவங்க எல்லாம் மாதிரி சீக்கிரமாக அவர் வெற்றியை பெருசாக டேஸ்ட் பண்ணுவார். ஏன்னா அந்த வெற்றி கண்டிப்பாக தேவையான வெற்றி, அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக வேணும். தென் ஷாம் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ஸில். அவங்களோட படங்கள் எப்போவுமே இந்த படத்துக்கும் ஒரு ஷூட் கமிட்மெண்ட்டில் இருந்தவர் அதை ஃப்ரீ பண்ணிட்டு வந்திருக்காரு. ரியலி ஹாப்பி. ஏன்னா அவங்கள மாதிரி நல்ல நோட்டிசபிள் ஆக்டர்ஸ் வந்து வர்றதே இல்லை. அது என்ன இதுக்கு போனால் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர். இவர் அப்படி இல்லை, அது ஹாப்பி. தேங்க்யூ சார். தென் எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீம். தென் ஈவன் மாரிஸ் ராஜா, இவர் வந்து ஒரு ஆக்டராக நான் இவரோட நடிச்சிருக்கேன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு. கொஞ்சம் ஸ்லோவான க்ரோத்தாக இருந்தாலும் ஸ்டடியாக இண்டஸ்ட்ரியில் அவர் நகர்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப கடின உழைப்பாளி, நல்லா டேலண்டட். ஒரு பிரேக் அவருக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓவராலாக இந்த படத்தோட அனுபவம்னு சொன்னோன்னா, நமக்கு திரைக்கு வரப்போகுது 22 மணி நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்றத மீடியா பீப்புள் நீங்கள் பார்த்துட்டீங்க, ப்ரெஸ் பார்க்க போகிறாங்க. குறைகளை மறப்போம், கற்றுப்பாங்க, தட்டி கொடுங்க. தொடர்ந்து எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் சிறு முதலீட்டு தரமான படங்களை திரைக்கு கொண்டு வரதுக்கு எங்களோட பங்களிப்பையும், அதன் பிறகு மற்ற வணிக ரீதியான உதவிகளுக்கும் எங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டே இருப்போம். உங்களோட ஆதரவு இன்னும் எங்களை வளர வைக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பரிந்துரைத்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக வசனகர்த்தா திரு பாபா கென்னடி அவர்கள் பேசுவார்கள். நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கதால சீக்கிரமாவே முடிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ஷூட்டிங் நிற்குது. பத்திரிகைக்கார நண்பர்களுக்காகவே நான் இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க தான் தெய்வம். இது ஒரு சின்ன படமாக வந்திருக்கு சார். இப்போ இதுக்கு மேலே உங்களால் தான் அது பெரிய படமாக மாறும். ஏன்னா எல்லா படமும் நீங்கள் தான் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. ஏன்னா அவர் வந்து நான் கூட மறந்துட்டேன் எழுதுனதை. அவர் பாருங்கள் அந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு.
அதே மாதிரி சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் அவர் சங்க தலைவருக்கும் நன்றி. சுகனை பற்றி சொல்லணும்னா கடுமையான உழைப்பாளி சார். திடீர்னு வந்து சொன்னார் ஒரு நாளில் படம் எடுக்க போகிறான்னார். நான் கேட்டேன், படப்பயணிக்கு வர்றவங்கெல்லாம் ஒரு நாள் படம் எடுக்கணும்னு வருவாங்க, ஆனால் நீ ஒரே நாளில் படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு எழுதி கொடுத்துட்டேன். நானும் ஒரு நாளில் தான் அந்த டைலாக் எழுதினேன். மொத்தமாகவே ஒரே மூடாக இருக்கணும், ஒரே மூடு இருக்கணுன்றதுக்காக நான் எழுதினேன். இந்த டைலாக்கு முதல் ரசிகர் வந்து அரவிந்த் ராய் சார் தான். ஊமை விழிகள் மூலம் பல படங்களை பேச வைத்தவர். அவர் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த பிரிவு ஏற்கனவே பார்த்துட்டு டைலாக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அதாவது சுகன் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆளா டைரக்டரா வருவார். மாநகரம் படம் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜா யாருக்கும் தெரியாது, ஆனா லோகேஷ் கனகராஜா தெரியாத மாநகரம் இப்ப கிடையாது. அதனால என்னைக்காவது ஒரு நாள் சுகன் வந்து பெரிய டைரக்டரா வருவாரு. பெரிய ப்ரொடியூசர் கையில வச்சிருக்காரு. ஏன்னா எங்களை மாதிரி முகம் தெரியாது எவ்வளவு பேர் இருக்கும் சார் எழுதுறதுக்கு. நான் இப்போ 24 வருஷமா சீரியல் எழுதிக்கிட்டு இருக்கேன். சொந்தமா சைக்கிள் கிடையாது. அதுதான் இப்ப ஷாம் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எழுதுறோம், இந்த கலை தேவதைக்காக தான் நாங்கெல்லாம் வாழ்றோம். உங்களை மாதிரி ஆட்கள் ப்ரொமோஷன் பண்ணா மட்டும்தான் உண்டு. எவ்வளவு பெரிய படங்கள் வருது சார். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க சார். வேற ஒண்ணும் கிடையாது சார். நான் உங்ககிட்ட எல்லார்ட்டும் மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் அவசரமா கிளம்பி போறேன் சார். மன்னிக்கணும் சார். நன்றி நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அடுத்ததா பிதா படத்தை சப்போர்ட் பண்ணி சுகனுக்கு வந்து தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவிக்க வந்திருக்கக்கூடிய நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த மூவி பிதா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிவராஜ் சாருக்கும் அண்ட் டைரக்ட் பண்ண சுகன் சாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப நோட்டீஸ்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் 23 அப்படின்ட்டு. இன்னைக்கு டேட்டும் 23, நான் பிறந்த டேட்டும் 23. ஸோ ஒரே 23, எனக்கு 23 ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த என்னடா ஒரே 23 இருக்கு. அப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா டேட்டும் 23, ஐயோ பயங்கரமாக இருக்கு அப்படின்னு வந்தேன். அண்ட் வெரி ஹாப்பி. இன்னைக்கு ஒரு படத்தை தியேட்டரில் கொண்டு வரதுக்கு ஒரு 1.5 hourலேருந்து ஒரு 2 hours ஒரு ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு 23 hours ஒரு படம் பண்ணி, அதுவும் லைவ்லலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பெரிய பெரிய படங்களே அதை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு, நிறைய டைலாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் இதில் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்கன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து சாம்ஸ் அண்ணா நடிச்சிருக்காரு, அண்ட் ஆதாஷ் நல்லா நடிச்சிருக்காரு, அண்டு இன்னொரு நியூ ஆக்டர் கூட நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அவரையும் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு படம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், தேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் தேட்டருக்கு வரணும். அண்ட் ஜெனிஷ்னா, உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அன்னைக்கு நான் அமிகா கேரேஜ்னு அவன் சின்ன படம் பண்ணியிருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். பெரிய பேனர்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது அவர் தான் வந்து சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர், இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ, இந்த படம் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் தியேட்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அவர் தியேட்டர்ஸ் கொடுத்தாரு. அந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்டேஜும் கிடைக்கல உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த படமே எடுத்து பேக் டு பேக் இவருக்கு இருக்கிற டார்கெட் அது ஒன்று தான். ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க. இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸே இல்லை தமிழ் சினிமாவில், நிறைய பேர் இல்லை. ஸோ இதை தாண்டி ஒருத்தங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தேட்டர் கொடுத்து அவங்கள அழகு பார்த்து உட்கார வச்சு என்ன ப்ராஃபிட் வருதோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசே ரொம்ப பெருசு. அது ஜெனிஷ்னாவுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட் இந்த ஹோல் டீமுக்கும். அண்ட் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை துறை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த படத்தை நல்ல இடத்துல சேர்த்து வைங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு அன்புச்செல்வன் அவர்கள் பேசுவார்கள். பார்த்து சிரிக்கிறீங்க. வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிதாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு சுகனுக்கு சார் பிடிச்ச சிவா சார் தான் தெரியும். காரணம் என்ன, உங்களுக்கு தெரியும், ஏவிஎம் படம் எடுத்தாலும் ஒன்று தான் எடுப்பாங்க, விஜயவாணி எடுத்தால் ஒரு படம் தான் எடுப்பாங்க. எனக்கு வந்து சவுத்தில் தான் ஒரே இடத்துல 3 படம் எடுப்பார். அதே மாதிரி சிவா 3 படம் எடுத்து முடிச்சு வச்சு கையில் ரெடியாக வச்சுருக்காரு. காரணம்னு கேட்டிங்கன்னா,
இந்த படத்தை வந்து எடுக்கும்போது ஒரு 20 நாளைக்கு முன்னே அந்த படம் வந்து இங்கே பிதான ஒரு படம் பூஜை போட்டாங்க. அது ஆக்சுவலாக தள்ளுப்பா அவர் சிவா பற்றி பேசினாலும் இவரு என்னை பார்த்ததில்லை, நானும் அவரை பார்த்ததில்லை. ஒரு 10 நாள் முன்னே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் இது மாதிரி பிதான ஒரு படம் பூஜை போட்டுருக்காங்க, நம்ம பிதான எடுத்து 1 வருஷம் ஆச்சு. என்ன? ஆமாம் சார், நானும் எனக்கு இப்போ தான் சொன்ன டேரக்டர் நம்மள. உடனே நான் சொன்னேன், இல்லை நீங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டீங்க 3 படம், ஏன்னா நீங்கள் சவுத்ரி அடுத்த சவுத்ரி பேர் வந்து படம் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. என்ன செய்யலாம் சார்? நான் இல்லை, நீங்கள் உடனே நீங்கள் சென்சார் பண்ணுங்க, ஏன்னா இந்த படம் இது நீங்கள் ஒரு படம் அவர் ஒரு படம் எடுக்கும்போது பெரிய பிரச்சனையாக வரும். அப்புறம் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாத்தில் ஒரு 2-3 லட்சம் செலவு பண்ணி பூஜை போகிறேன். நான் உடனே ஃபோனை போட்டேன், அவர் பேர் மதியழகன், சாமானிய படம் பிடிச்சாரு, எடுக்கல. உடனே நான் உடனே அந்த லிங்கை உடனே டக்குன்னு எல்லாரும் அனுப்பிச்சு விட்டேன், இருக்க பிடிச்சிருக்கலாம். டக்குன்னு உடனே பார்த்தா மாதிரி ஆரம்பத்தில் தனஞ்சயன் பேசுறாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். படம் என்ன அவர் சொல்றாரு, ஏன்னா எந்த சங்கமுமே டைட்டில் யார்கிட்ட இருக்கணும்னு கேட்கறதே கிடையாது. நாங்கள் மட்டும் கேட்டு பார்த்தோம். அந்த ஒரே கேட்கறது வந்து ஒப்புதலான வந்து தயாரிப்பாளர் சங்கம் முரளி சார் மட்டும் தான் பேசினார். சார் இது மாதிரி டைட்டில் பிரச்சனையா இருக்கு, ஆனால் தயவுசெய்து நீங்கள் வந்து என்னட்ட கேட்டு இது பண்ணுங்க. சரி ஓகே அப்படின்னேன். இதே மாதிரி பாரதிய சார் எனக்கு ஃபோன் இருந்துச்சு, ஆனால் அவங்க என்னட்ட டைட்டிலாம் கேட்டுக்கிட்டு இது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவங்க சொல்கிறாங்க, நான் லெட்ரு கொடுக்கணுமா, நான் 25 வருஷத்துக்கு முன்னே படம் எடுத்துகிட்டு இருக்கோம், லெட்ரு கொடுக்கறதுக்கு இல்லைம்மா அப்படிலாம் முடியாது, நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் சொல்லணும், இல்லை வேற கொடுத்துறேன். இந்த மாதிரி 4-5 படம் தொடர்ந்து கொடுத்தேன். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, டைட்டில் வந்து எந்த ஒரு சங்கத்துக்குமே கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கலன்னு நான் என்ன சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பிற படம் ரிலீஸ் ஆக காரணம் மெயின் ப்ரொடியூசர் தான், அது ஃபுல் சப்போர்ட் வந்து சுகன் பண்ணணும். இல்லை சார் எப்படியா ரிலீஸ் பண்ணணும். காரணம் கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான், எந்த பிரச்சனையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. பிரச்சனையை பணத்தை காண அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என் சங்கத்தில் வரும்போது நான் தான் சால்வ் பண்ணுறேன். எல்லாம் ஜென்னிஸுக்கு தெரியும், ப்ரொடியூசர். ஒரே சொன்னேன், சார் நீங்கள் படம் 3 படம் பிடிச்சாயிட்டீங்க, படத்தை வெளியே வரணும், சென்சார் பண்ணுங்க, நீங்கள் ஒரு பிடிச்சரை வாங்கி ஆகணும். நீங்கள் வந்து மேலே உட்காந்துருக்க ஸ்டேஜில், உண்மை இல்லையா சார்? ஏன்னா பணத்தை போட்டுட்டு இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் எப்போ ஒரு நாள் வெளியே வரும்னு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னோட கேரக்டர் இதுதாங்க, யார் வந்தாலும் சரி, முன்ன நீ தோக்கிறியா ஜெயிக்கிறது அப்புறம், முன்ன வெளியே வா, அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி சுகன் வந்து டப்புன்னு ரொம்ப பொறுமைசாலி, ஆனால் ஸ்பீடு. அந்த லேடிஸ் பேர் என்ன, இந்த இதில் அடிச்சால இந்த ரேமா, விஜய் நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி ரேமா ஷூட்டிங் போட்டு 40,000 அட்வான்ஸ் கொடுத்து பொள்ளாச்சி ஷூட்டிங் நடக்குது. பொள்ளாச்சி தானே, திருச்செந்தூர். ஏன் எல்லாம் சொல்றேன்னா, இந்த பேர் சொன்னாதான் சினிமா உருப்பிடும், சினிமாவில் எவனை ஏமாற்ற மாட்டேங்கிறத சொல்ல வரேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல போட்டு ஹேமாங்கிற போட்டு 40,000 பணம் ஷூட்டிங் வரல. ஏன்னா ஒரு பிடிச்சது எவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிறது அந்த சொல்றேன். நீ யாரும் தப்பா நினைச்சதுனால ஏதோ பேச நினைச்சாங்க. பணத்தை போட்டுட்டு அவரு மெட்ராஸ்ல இருக்காரு, டைரக்டர் திருச்செந்தூர்ல இருக்காரு. இந்த அம்மா வந்து பெட்ஷீட் சரியில்லையா, ஹேமாவுக்கு பெட்ஷீட் சரியில்லை சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டு அந்த 40,000 பணத்தை ரிட்டர்ன் பண்ணல. ஒரே போன் அடிச்சு ஆஃபீஸ்ல இருந்து, நீ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்றியா இல்லை உடனே வீடியோ போட்டு எல்லாத்தையுமே உன்னோட ஃபீல்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டேன். எனக்கு என்ன பயம், நான் ஏமாத்துறது இல்லை யாரும். உடனே சொன்னோன்னே மாறி 20 நிமிஷத்துல 25,000 அக்கௌண்ட்ல போடுச்சு சுகன். என்ன காரணம், சினிமாவில் இந்த மாதிரி நல்ல புதுசெல்லாம் வரணும்னா முன்ன ஏமாத்துறாங்க இருக்கல சினிமாவில், அப்போதான் சினிமா உருப்படும். அதே மாதிரி இன்னொன்று பிஆர் கோதில் சொல்லிக்கிறேன், அந்த யார் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் மீடியா உட்கார வச்சு பேச வச்சுருக்காங்க, 2 வாரத்தை பேச சொல்லுங்க ஆடியன்ஸ். ஏன்னா எல்லாம் வந்து 3 மணி நேரம் 4 உட்கார வச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால முக்கியமாக கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. எஸ்வி சாரை கூப்பிட்டேன், சார் 3 மணி நேரம் உட்கார முடியல சார். முக்கியமானவங்க கூப்பிட்டேன், சார் 4 மணி நேரம் உட்கார முடியல சார், ஒரு பாத்ரூம் போக முடியல, ஒன்றும் போக முடியல சார். ஆனால் சில வார்த்தை பேசிட்டு போனால் போயிடலாம் சார் சொல்கிறாங்க. தயவு செய்து இந்த பிஆர்ஓக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் எந்த ஒரு ஆடியோ பஸ் இருந்தாலும் சரி ஒரு சில வார்த்தை பேச சொல்லி இருக்கிறவங்களாம் அதை என்ஜாய் பண்ணி என்கரேஜ் பண்ணி அடுத்து என்ன லிங்க் வரணும் என்ன கண்டனமோ அதை மட்டும் பேசிட்டு வெளியே வாங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக பைரி படத்தின் கதாநாயகன் திரு சையத் மஜித் அவர்கள் பேசுவார்கள். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் முழு நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் மற்றும் பேரரசு சார், அன்புச்செழியன் சார், மாஸ்டர் மகேந்திர நண்பர், சாம் சார், நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னோட வணக்கம். மற்றும் இதில் நடித்த ஆதேஷ் அண்ணா, நான் 2 பேத்துக்காக தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். ஸோ ஒன்று வந்து ஆதேஷ் அண்ணன், இன்னொன்று வந்து நண்பர் சுகன். சுகன் வந்து எனக்கு பைரி படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன் நம்ம ஆஃபீஸில்.
பேசிட்டு நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து ஒரு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் ஒரு நாளில் நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்போ அவர் சொல்லும்போது வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருந்தது. அவர் எடுத்து காட்டும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இது படத்தோட தயாரிப்பாளர் சிவா சாருக்கும் என்னோட வணக்கம். ஆதேசனனை பொறுத்தளவு என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் ஒரு நெஞ்சே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்ல எனக்கு வில்லனா நடிச்சிருந்தாரு. ஸோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கடின உழைப்பாளி, மிகப்பெரிய ஏதாவது ஒன்று துருத்துன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எந்த படத்துலனாலும் ஏதாவது ஒரு புது முயற்சி. இதுக்கு முன்னாடி ஒன் ஷாட்னு சொல்லி டேக் ஒன்னு சொல்லி அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு முயற்சி பண்ணியிருந்தார். ஒரு பொண்டாட்டி அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரை நான் பயங்கரமா நோட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ பேசிட்டு இருப்போம். எல்லா இடங்கள்லையுமே அவர் வந்து ஒரு துருத்துன்னு, அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர். ஸோ அந்த 2வது ஜெனரேஷன்ல இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா போராட்ட குணம் கொண்ட ஒரு நல்ல நடிகர். முண்டாசுப்பட்டி அவருக்கு பெரிய ஒரு அடையாளம் கொடுத்துச்சு. ஸோ பிதாவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுக்கணும். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக இயக்குனர் விமர்சகர் திரு கேபிள் சங்கர் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வந்து என்னை கெஸ்டா கூப்பிட்டதுக்கு ஆதேஷ் பாலாவுக்கும் ஜெனீஷ்க்கும் நன்றி. நான் இந்த படம் பார்க்காம இந்த படத்தை பத்தி பேசக்கூடாது. ஆனா வந்து இந்த படத்தை நான் பார்த்துருவேன் எப்படியும். ஏன் பார்க்கலன்றதுக்கு காரணம் என்னன்னா, திடீர்னு நான் கொஞ்ச நாளா நடிகனாக ஆயிட்டேன். ஒரு 4-5 படம் நடிச்சிட்டு இருக்கேன். அதுல வந்து இன்னைக்கு காலையில ஷூட்டிங் இருந்தா வரேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து இல்லைன்னா வரேன்னு. கடைசியில் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. நான் ஒரு சின்ன டப்பிங் பண்ண வேண்டியதா கட்டாயமாகி போயிடுச்சு. அதனால போக வேண்டியதாச்சு. ஒரு நடிகனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்ப நல்லா தெரியுது எனக்கு. சின்ன படம் எடுக்கிறதே கஷ்டம், படம் எடுக்கிறதே பெரிய சாதனை தான். அந்த படம் எடுத்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்றது அதை விட பெரிய சாதனை. அந்த சாதனையை வந்து 23 மணி நேரம் 23 நிமிஷத்துல பண்றது மிகப்பெரிய சாதனை. அதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்களே. நிஜமாவே வந்து அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. நல்ல படம் கெட்ட படம் எந்த படமா இருந்தாலும் எல்லாரும் ஒரு படம் எடுக்கும்போது அது நல்ல படமா வரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்றாங்க. அப்படி பண்ற பட்சத்துல வந்து அந்த படம் வந்து கரெக்டான இடத்துல ரீச் பண்ணி கரெக்டா மார்க்கெட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சின்ன படங்கள் வியாபாரம் செய்ய முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். திரும்ப திரும்ப நம்ம பேசிட்டே இருக்கோம் அதை பத்தி. நிஜமாவே இன்னைக்கு சின்ன படங்களை வியாபாரம் பண்ணவே முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. நிஜமாவே ஹிந்தி விற்கும், எஃப்எம்எஸ் விற்கும், இப்படி ஏதாவது ஒரு சின்னதா விற்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு அது இல்லவே இல்லாம போயிடுச்சுன்றதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு. எல்லாருமே அங்க வந்து அதை வியாபாரம் பண்றதுக்கான இன்னொரு எண்ட்ல இல்லவே இல்லை. பெரிய படங்களே வந்து இன்னைக்கு வந்து ஹிந்தி விற்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சேட்டலைட் விற்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பெரிய ஹிட் படம் சேட்டலைட் இன்னைக்கும் விற்கல. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே படம் எடுக்கலாம், எண்ட் யூசர் கொண்டு போறதுக்கு வந்து முன்னாடி ஒரு வியாபாரம் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லை. அன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு நீங்க படம் எடுக்கும் பொழுதே அதை விற்கிறதுக்கும் அதை மார்க்கெட்ல கொண்டு வரதுக்கும் அதை கொண்டு போய் மார்க்கெட்ல போய் சேர்க்கறதுக்கும் எல்லாத்துக்குமே தயாராகிறவங்க மட்டும்தான் படம் தயாரித்தால் அந்த படம் வெளியே வருமே தவிர, எனக்கு ஒரு வியாபாரம் நடந்துடும், இந்த வியாபாரத்தை வச்சு நம்ம ஏதாவது காசு பண்ணி அதுல இருந்து திருப்பி அந்த படத்தை பத்தி ரிலீஸ் பண்ணலாம்னு நினைச்சா அது நடக்காத காரியம் ஆயிடுச்சு. அது இந்த சின்ன படத்துக்கு மட்டும் இல்ல, பெரிய படங்களுக்கும் இங்க நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு. அடுத்தது நான் ஒரு 10 வருஷம் 2010 வந்து நான் வந்து சினிமா வியாபாரம் ஒரு புத்தகம் எழுதும்போது நான் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்கத்தில் எழுதின விஷயம் என்னன்னா, இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள நீங்க மொத்தமே இன்டர்நெட்ல தான் டிவி பார்க்க போறீங்கன்னு எழுதினேன். அப்ப எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா நீங்க 2023 24 பாருங்க, 2017 நெட்ஃபிளிக்ஸ் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, ஐபிடிவி வந்துருச்சு. இன்னைக்கு டிவியே கிடையாது. இன்னைக்கு லீனியர் டிவியோட மார்க்கெட் குறைஞ்சதுனால தான் இன்னைக்கு இந்தி மார்க்கெட் காலி ஆயிடுச்சு. அதே போல எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா விஷயமும் ரெவன்யூ ஷேர்ல தான் ஒண்ணுமே வியாபாரம் நடக்கும். அதற்கு எல்லா தயாரிப்பாளர்களும் தயாரா இருக்கணும். ஒரு விதத்துல நான் இந்த தயாரிப்பாளர் பாராட்டுறேன். ஒரு படம் எடுத்துட்டு நம்ம இருக்கிறத விட ஒரு 3 படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. இனிமே யார் கண்டென்ட் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா. ஏன்னா கண்டென்ட் எல்லாருக்குமே வேணும்.
அதை விலையாக்க முடியல, வியாபாரமாக்க முடியலன்ற விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாபாரம் ஒன்று இருக்கு. இது யாருக்கும் தெரியலையா, தெரியாது. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. நான் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள் மூலமா அதை வெளியே போனால் இன்னும் நல்லா இருக்கும். ஒரு நிறுவனம் இருக்கு, இந்த நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து விலைக்கு வாங்கிக்குது, இல்லாட்டா ஒரு அட்வான்ஸ் கொடுக்குது. அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த படத்தை வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட அவங்க கிட்ட ஒரு 300லேருந்து 600 படம் இருக்கு. இந்த 600 படத்துக்கும் அவங்க வந்து எல்லா டிஜிட்டல் சேட்டலைட்டு என்னங்கெல்லாம் சான்சஸ் இருக்கோ அவங்கெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்துல 20லேருந்து 30% எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தராங்க. ஆனா அவங்க கொடுக்குற அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சமோ 1 லட்சமோ, இல்லாட்டா சில பேருக்கு அட்வான்ஸே கிடையாது. டைரக்டா போட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கண்டென்ட் ப்ரொவைடராக இருக்காங்க. எல்லா பெரிய பிளாட்ஃபார்ம்லயும் அவங்க கிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னா, எங்ககிட்ட 500 படம் இருக்கு அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் தான். ஸோ யாரோ எடுத்த படம் அவங்க கிட்ட வந்து இத்தனை படமும் குமிச்சு வச்சிருக்கிறதுனால எங்ககிட்ட பாருங்க, இந்த கடையில் உள்ள ஷோகேஸ்ல இருக்கு, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்க வந்து எங்களுக்கு வந்து ரெவன்யூ ஷேர் கொடுங்க. ஃபேஸ்புக்கில் போட்டால் 30% எங்களுக்கு, யூடியூப்பில் போட்டால் 20%, அமேசானில் போட்டால் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜ் போட்டு வாங்கிக்கிறாங்க. நான் இதை ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டைரக்டாக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஒரு 1 கோடிக்கு படம் எடுத்துட்டு 2 கோடிக்கு படம் எடுத்துட்டு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. உண்மையாகவே வந்து காசே வரல, ஏதாவது 1 லட்சமா வந்தாது பரவாயில்லன்னு நினைக்கிற விஷயம்தான். ஆனால் தொடர்ந்து சினிமாவில் இயங்கணும்னு ஆசைப்படுறாங்க அத்தனை பேரும். நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து படங்கள் எடுக்கணும். அந்த படங்களை எடுத்துன்னு போய் மார்க்கெட் பண்ணுறதுக்கு இதுக்கான காசு வந்து ஏர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணி இப்போ நீங்கள் தேட்டரில் போட்டு அந்த பணம் நம்மகிட்ட வரதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம்லேருந்து 3 மாதம் ஆகும். தேட்டரில் இப்போ எல்லாரும் கேட்பாங்க, இந்த பிளாட்ஃபார்மில் போட்டால் அவங்களுக்கு வந்துடுமா, இந்த படம் எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இதில் போட்டால் எத்தனை பேர் காசு வரும், இப்படிலாம் கேட்கும். எந்த தேட்டர் ஓனர்கிட்டயாவது போயிட்டு உங்கள் தேட்டரில் நான் ஒரு ஷோ போட்டால் எவ்வளோ கிராஸ் தருவீங்கன்னு கேட்டுருப்போமா? கேட்குறதே கிடையாது. ஏன்னா எப்படி மக்கள் வந்து தியேட்டரில் ஒரு படம் நீங்கள் கொடுக்குற ஆதரவுலாம் வச்சு படத்தோட ட்ரெயிலர், டீசர், பாட்டு இதெல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணி இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு வந்து உள்ளே வந்து பார்க்கறதுக்கான டைம் மாதிரி தான் இன்னைக்கு ஓடிடியில் எல்லாருக்குமே அதே விஷயம் தான் இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் ஒரு வாரத்துக்கு தமிழ் சினிமாவில் ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஓடிடியில் மட்டும் மேஜர் 5 ஓடிடியில் மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு 40 கண்டென்ட் ரிலீஸ் ஆகுது. இந்த 40 கண்டென்ட்டுக்குமே எப்படி நம்ம சின்ன படங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் அந்த 40 கண்டென்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த படங்கள் ஏதோ மீடியாவில் எங்கேயாவது ப்ரொமோட் பண்ணி அந்த ப்ரொமோஷன் பண்ற விஷயம் ரீச் ஆகி கண்டென்ட் நல்லா இருந்து அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. இதுல ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே இந்த ஒரு வாரத்துல ஒரு ஷோல ஆள் வரலன்னா தூக்கிடுவான்னு கிடையாதுல்ல, அது ஆகாது. ஷெல்ஃப் லைஃப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 மாசமோ 1 வருஷமோ இருக்கு. ஸோ இப்போ நீங்க சின்ன படம் எடுக்கிறீங்க, தியேட்டர்ல போடுறீங்க, ஓரளவுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்குது, நீங்களே இந்த படத்தை வச்சுங்க, எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்களே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா நான் ஓடிடி நடத்துறேன், உங்களுக்கு தெரியும், ஓடிடி ப்ளஸ்ன்றது நடத்துறேன், நீங்களே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். எப்படி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்க ப்ரொமோஷன் பண்றீங்களோ அதே ப்ரொமோஷனை அதே ரீச்சை திரும்பவும் நீங்க வந்து செலவு பண்ணீங்கன்னா மக்களை பார்க்க வைக்க முடியும். உங்களுக்கு அந்த 100 ரூபாவோ 1 ரூபாவோ உங்களுக்கு நேரடியா வரும். தொடர்ந்து படம் பண்ண முடியும், உங்களுடைய பேஷனை டிராவல் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன ஐடியா சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு ஃபைன் ஜான் அவர்கள் பேசுவார்கள். இங்க வந்திருக்கும் மீடியா சொந்தங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னோட சொந்தங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். 23 இந்த படம் வந்து இதை கூப்பிட்டு இருந்தாங்க, ஜெனி சார் தான் கூப்பிட்டுருந்தாரு. நான் ஒரு இங்கு மிருகங்கள் வாழும் இடம் படம் ஏப்ரல் 26 ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த படத்தை ஜெனி சார் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதனால தேட்டர்லாம் கிடச்சி நல்லபடியாக வெற்றி படமாக ஆக்கி கொடுத்தாரு. அதை அவரை மறக்க முடியாது. அந்த ஒரு நண்புக்காக இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். அப்புறம் அந்த படத்தை நான் பார்த்தேன், படம் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு புது முயற்சியாக எடுத்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அதை 23 மணி நேரத்தில் 23 நிமிஷத்தில் எடுத்திருக்கேன், அது ஒரு பெரிய சாதனை. அதில் கண்டிப்பாக இதை வந்து இந்த உழைப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து நீங்க இந்த ஏத்தாப்புல உட்காந்துருக்க அன்பு சொந்தங்களால மட்டும்தான் முடியும். அது வந்து இந்த எங்களை மாதிரி சினிமாக்காரங்களுக்கு நீங்க வந்து எவ்வளவு கூட எங்களை நாங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் இந்த சினிமா வெற்றி அடையும். இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சினிமாவே இல்லாம போயிடும். அதுக்கு மிகப்பெரிய முதுகெலும்பு நீங்க தான். அதனால வந்து ஒரு ப்ரொடியூசரு, ஒரு டைரக்டரு,
அது ஒர்க் பண்ற எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒரு படத்தை ரெடி பண்றாங்க. பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அவ்வளோத்த மீறி ஒரு படத்தை வெளியே கொண்டாந்து கொடுக்குறாரு, ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாருன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் சொல்லிக்கலாம். அதான் வந்து அவங்கள வந்து அதெல்லாம் வந்து நீங்க தான் அதுக்கு கரை சேர்த்து கொண்டு போய் நல்லா சேர்க்கணும். அதிக நேரம் டைம் எடுத்துக்க விரும்பல. வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். பிதா படத்தை வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் பல பேர் பேசினாங்க. சிறப்பு விருந்தினர் இன்னும் 2 பேர் வந்து பேச இருக்காங்க. பிளஸ் இயக்குனரும் வந்து பேச இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி பிதா படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த டேட்டை வெளியிடக்கூடிய வகையில ஒரு போஸ்டரை மேடையில் இருக்கக்கூடிய அனைவரும் இணைந்து தற்போது வெளியிடுவார்கள். பிதா படத்தின் நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் மற்றும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து பிதா படத்துடைய போஸ்டரை தற்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் திரு அரவிந்த் ராஜ் அவர்கள் தற்போது பேசுவார்கள். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துகளும் வணக்கங்களும். ஒரு திரைப்படம் என்பது 23 மணி நேரம் 23 நிமிடங்களில் எடுத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமா, ஏன்னா அதெல்லாம் நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாளில் ஒரு சீன் எடுக்கிற காலகட்டங்கள்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன். அந்த சூழலில் அருமையான ஒரு படத்தை அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலேயும் கேமராலாம் அழகாக நகர்த்தி போகிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை 23 மணி நேரம் 23 நிமிடங்கள், அதாவது 24 மணி நேரம் போயிடக்கூடாதுன்னு போராடி 37 நிமிஷம் கம்மியாக பண்ணியிருக்க சுகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா சுகன் சொல்லும் போது எனக்கும் வந்து இது மலைப்பாக தான் இருந்தது. அது எப்படி முடியும், ஒரு நாளில் ஒரு படமா? நான் சொன்ன ஒரு நாளில் ஒரு படத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பெரிய சாதனை, ஒரு ரெக்கார்டு. இதை வெளியில் கொண்டுட்டு போய் கரெக்டாக சேர்த்தோன்னா அதை சொல்லியே நம்ம படத்தை ஓட்டிடலான்னு. ஆனால் படம் நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. ஆனால் அவரை பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம், கரெக்டாக வந்து அதுக்கு நடிகர்களை தேர்ந்தெடுத்தேன். நடிகர்களோட தேர்வு வந்து அற்புதம். ஏன்னா நம்ம ஆதேஷ் பாலாவுக்கும் சரி, சாம் சாருக்கும் சரி, மேரிஸ் ராஜாவுக்கும் சரி, அவங்களாம் சொல்லவே வேண்டாம். அவங்களாவே பில்டப் பண்ணி பல சீனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி அவங்க 3 பேரும் சேர்ந்தாலே அந்த காம்பினேஷனுக்கே நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சுகன் சாருக்கு கிடைச்ச தயாரிப்பாளர் சிவா சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு துணிச்சலான முயற்சிக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும். அதை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சுகனுக்கு தொடர்ந்து படங்களை கொடுத்து இன்று 3 படங்களை நீங்கள் தயாராக வைத்திருக்கீங்க. இந்த படம் வெற்றின்னு வந்த பிறகு அடித்து ஒன்று அடித்து விடுங்க, வந்துகிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது நிச்சயமா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு கடமை என்று கூறுகிறேன். நம்ம அன்பு அண்ணனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. அன்பு அண்ணன் கிளம்பிட்டாங்க.
ரொம்ப ஒரு போராட்ட குணம் மிக்கவர். சின்ன படங்களுக்குன்னு வந்து ரொம்ப போராடி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்த விட ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜென்னிஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதை ஒரு சின்ன படம்னு நினைக்காம இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சு இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நான் தியேட்டர்களை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்ன அவருக்கு நிச்சயமா உங்களுடைய முயற்சிக்காகவே இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நண்பர் பேரரசு அவர்களுக்கும், நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி, அருமை நண்பர் சுகனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, சுகனோட பையனும் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. கென்னடி சார் அற்புதமாக டைலாக் எழுந்தார். அவர் ஒரு நாள்னு சொல்கிறாரு, அவரால் முடியும், ஏன்னா அவர் அப்படிப்பட்ட சாதனையாளர் தான். எல்லாருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை வெகு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கேமராவும் வந்து ஒரு நாளில் எடுத்த ஒரு படத்துக்கான கேமரா ஒர்க்குன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. கேமராமேன் யாருன்னு எனக்கு தெரியல, பேரை பார்க்கணும் நான். இளையராஜா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கேமரா சைடும் சரி, இசை எல்லாமே வந்து ரொம்ப அற்புதம். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக பிதா படக்குழுவை வந்து என்கரேஜ் பண்ணி தன்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறதுக்காக நடிகர் சம்பத் ராம் அவர்கள் வந்து இப்ப இணைஞ்சிருக்காங்க. நடிகர் சம்பத் ராம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம் சார். அப்படியே ஒரு சில வார்த்தைகள் பேசி டீமை வந்து வாழ்த்திடுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மொத்த டீமுக்கும் பிதா டீமுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சாரி லேட்டாக வந்ததுக்காக. ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு விடியக்காக தான் வந்து அப்புறம் சில வேலைகளாக இருந்ததுனால டக்குன்னு வர முடியல, மன்னிக்கணும். இந்த டீம் மொத்தத்துக்கும் மொத்த பேருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நண்பர் ஆதேஷ் பாலா வந்து ரொம்ப நாளாக எனக்கு நண்பர், சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்து. ஸோ அவர் கூப்பிட்டு நேரத்துக்கு வர முடியலையே, படத்தை பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் நண்பர் மன்னிச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்க முடியல. இந்த படத்தை பார்த்த பிறகு படத்தை பற்றி ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பற்றி நான் விமர்சனத்தை நான் சொல்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் சுகன் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை நானும் நடிக்க வேண்டியது, பட் சில காரணங்களால் பண்ண முடியல. அதுக்கு இந்த நேரத்தில் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இயக்குனருக்கு. நண்பர் ஆதேஷ் பாலா வந்து நான் சொன்ன மாதிரி நான் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்திலேருந்து ஒரு நெருங்கிய நண்பர். சினிமாவுக்காக வந்து அவங்க அப்பாவும் ஒரு கலை குடும்பம், அவங்க குடும்பமே ஒரு கலை குடும்பம். சினிமாவுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற பல நடிகர்கள் அவரும் ஒருத்தர். அவர் என்ன நினைச்சாரோ அந்த கோலை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த கோலை நெருங்கிட்டாருன்னு தான் நான் நம்புறேன். நானும் இத்தனை வருஷம் சினிமாவில் வந்து இருக்கும்போது பல நடிகர்களை பார்க்குறோம். எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஹீரோ, பெரிய ஒரு இயக்குனர் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம், பயம் இருக்கும். நான் வந்து எந்த ஒரு படப்பிடிப்பு பண்ணோம், எந்த ஒரு குழு பார்த்தாலும், எந்த டயத்தை பார்த்தாலும், எந்த ஹீரோ பார்த்தாலும் நான் சாருன்னு தான் கூப்பிடுவேன். வந்த புதுசில் இப்போவும் வந்து அப்படிதான் கூப்பிட்டு இருக்கேன். என்னுடைய வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சாருன்னு தான் கூப்பிட்டு பழக்கம். அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், எவ்வளோ சின்ன நடிகராக இருந்தாலும். ஆனால் போடான்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ஹீரோ எனக்கு நண்பர்களா இல்லையன்ற ஒரு வருத்தம் ரொம்ப நாளாக உண்டு. அந்த ஒரு வகையில அந்த ஒரு இயக்கத்தை தீர்த்து வைக்கிற ஒரு ஹீரோவா, ஒரு நண்பனா, போடாவானான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ஹீரோவா நம்ம ஆதேஷ் பாலா எனக்கு கிடைச்சிருக்காரு. ஏன்னா கண்டிப்பா அந்த ஒரு பெரிய ஹீரோன்ற ஒரு அந்தஸ்தை விரைவில் அவன் அடைவான்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள் நண்பா, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.
ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர், இயக்குனர் அண்ட் எப்பவுமே ஒரு சின்ன படம் அப்படின்னாலுமே ஆடியோ லான்ச்க்கு முதல் ஆளா வரக்கூடியவர் திரு பேரரசு அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிதா ஒரு கடத்தல் கதை, ஒரு கலகலப்பான கடத்தல் கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப ஒரு காமெடியா இருந்துச்சு. அதுவும் நம்ம சாம்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தூக்கி நிறுத்திட்டார் அவர். சின்ன வயசுல வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா சுருளிராஜன். அவர் பார்த்தா நம்மளுக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வந்துடும், அந்த அளவுக்கு ஒரு நம்மளுக்கு பிடிச்ச நடிகர். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா வெண்ணிலாட மூர்த்தி சார். நம்ம ரசம் வேற மாதிரி. அவர் பார்த்தா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சாம்ஸ் தான். ஃபேஸில் ஒரு 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 அசால்ட்டாக ஒரு ஒரு தெனாவிட்டா டப்புன்னு டயல் அடிச்சுட்டு போயிருப்பார். அந்த பயணம் ஒரு படம் பார்த்தேன். ஆமாம், அதில் ஒரு நடிகரே வந்திருப்பார். அந்த நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டியிருப்பார். அதுலேருந்தே உங்கள் ரசிகர் ஆகிட்டேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக அவங்களெல்லாம் வாங்க ரசித்தேன். அதில் ஒரு டைலாக் மாரி சார் சொல்லுவார், அவர் சொல்லுவார் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போயிட்டு வரேன்ட்டு. ஒரு ஒன்றுக்கு போனால் பார்த்தா முன்னுக்கு போகணும் பாரு. சின்ன சின்ன நகாசுக்கெல்லாம் அவன் ஏன்னா என்ன ஆச்சரியம்னா 23 நேரம் 23 செகண்ட் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. நீங்கள் சொன்னதுனால அதில் போக அதுவே ஆச்சரியமா இருக்கு. எப்போ இவ்வளோ சீன், எப்படி இவ்வளோ பில்டப்ஸு, இவ்வளோ சீன்ஸு, அதுவும் கடத்தல் கதை, ஒரு காமெடி கதை, ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரினா கூட நம்பலாம். இது ஒரு திருவிழா காட்டுறாங்க. அங்கே ஒரு அம்மா வாதம் வந்து படுத்து கிடக்கு ஒரு பக்கம் சேசிங்க, ஒரு பக்கம் வீட்டில் அடைச்சி வச்சு, அது ஏற்பட்ட ட்விஸ்ட் வேற. அதாவது இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது சரி நம்ப முடியல. அதுவே உங்களுக்கு பெரிய சக்சஸ். இன்னும் தயாரிப்பாளருக்கு இப்போல்லாம் 2 லாபம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் பிளான் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவை குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் ப்ரொடியூசருக்கு முதல் லாபம். இயக்குனருக்கு பிளானிங் இல்லைன்னா முதலுக்கே நஷ்டம். எந்த இயக்குனர் பிளான் பண்ணி படம் எடுக்கிறானோ அவன் தான் முதல்ல ப்ரொடியூசருக்கு உண்டான இயக்குனர். நம்ம சுகன் வந்து முதல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு உண்மையான இயக்குனராக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த மாதிரி இயக்குனரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இப்போலாம் தேவையான செலவை குறைச்சாலே ப்ரொடியூசருக்கு பாதி நிம்மதி. இன்னைக்கு பிளானிங் இல்லாமல் வெட்டி செலவுகள். ஒரு டைலாக்கு 4 ஆங்கிள் 4 கேமரா எடுக்கிறாங்க. அது எந்த ஆங்கிள் அது க்ளோஸ்அப்னா க்ளோஸ்அப், அதை டிசைட் பண்ணுறது வந்து அவங்க கரெக்டான டைரக்டர். க்ளோஸ்அப் ஒரு டைலாக் போய் ட்ராலி, கிரைனு, பேக்கில், ஃப்ரண்டில் வச்சு எடுத்து கடைசியாக எடிட்டருக்கு பெரிய தலைவலி வந்துடும். இப்போ உண்மையிலே இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற யார் தெரியுமா? ஒன்று ப்ரொடியூசர், அடுத்த எடிட்டர். ஒரு டைலாக்கை 10 ஆங்கிள் எடுத்து அவன் எதைத்தான் அந்த எடிட்டர் செலக்ட் பண்ணுவாப்புல. இன்னைக்கு உண்மையிலே எடிட்டர்லாம் ரொம்ப சம்பளம் அவங்களே அதிகம் கொடுக்கணும் சார். எடிட்டர் தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போல சி நம்பர் 12 ஷார்ட் 1 4 5 8 மாற்றி போய் கொடுப்போம். அதை கொண்டு போட்டால் போதும். அது ஆர்டர் பண்ணாலே சீன் வந்துடும் எடிட்டருக்கு. இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அள்ளி கொட்டணும், அவன் பொறுக்கணும் போவோம். பொறுக்க அப்புறம் நான் அந்த அது இங்கே வைக்கலாம், இது இங்கே வச்சுக்கலாம், இதை வச்சுட்டு அப்புறம் டைரக்டர் சண்டைகள் இதெல்லாம் இருக்குது. அது என்னன்னா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக அடிச்சுக்காரு. முதல்ல அவருக்கு சுகனுக்கு வாழ்த்துக்கள். அதில் நடித்த எல்லா நடிகர்களும் யாருமே சோடப்போல. கடைசியாக அந்த அம்மா ரகனா பின்னிட்டாங்க. அப்படியே குடும்ப குத்துல போய் வந்தாங்க, அப்புறம் குத்திட்டாங்க. குத்து விளக்கா வந்து ஒரு குத்துற விளக்காயிட்டாங்க.
எதிர்பார்க்கவே இல்லை அது. அதான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. அவங்க பேசும்போது ஒரு நல்லா ஒரு செஞ்சோன்னாங்க, நான் வந்து இஸ்லாமிய பெண் இருந்தாலும் சிவனை கும்பிடுவேன். நாங்கள் இது சிறப்பு இல்லை, இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு சொன்னாங்க. நான் சாமி கும்பிட்டதை விட கேமரா கும்பிட்டதுன்னு அதிகம். நாங்கள் நமக்கு எந்த மதமாக இருக்கலாம், எந்த சாமியும் கும்பிடலாம், ஆனால் செய்யும் தொழில் தான் தெய்வம். அதனால் நீங்கள் அந்த தொழில் தெய்வம் நினைக்கிறீங்களே, இன்னும் பெருசாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. நல்லா நடிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அவ்வளோ சாப்பிட்டது டக்குன்னு அந்த டெரர் ஃபேஸ் மாறிச்சு பாருங்க. நாங்களும் மிரண்டோம், என்னடா இவ்வளோ ஒரு டெரர் ஆட்டு. நான் உண்மையிலேயே அந்த புருஷங்காரன் என் பொண்டாட்டி அப்படிங்க ஒன்று நம்புது அப்படிங்கும்போது வேற மாதிரி ஓகே, அப்படி இந்த காலத்து இப்படி பொண்டாட்டி இருக்குமான்னு நினச்சிக்கிட்டேன். அதை இப்படி நினச்சிடாதீங்க, நாங்களாம் இப்படித்தான் இருப்போம்ட்டு. அந்த அந்த உங்கள் கேரக்டர் சரி, டேரக்டர் அந்த ட்விஸ்ட் சூப்பர், அதை சொல்லிவிடணும். இப்பெல்லாம் எல்லாம் கதை தெரியும், முன்ன மாதிரி இல்லை. இப்பெல்லாம் ஒரு ஷோ தாங்க, அதுக்கப்புறம் கதை தெரிஞ்சுதான் ஆடியன்ஸ் படம் பார்க்குறான். நம்ம பெருசா ட்விஸ்ட்டு மக்கள் தெரிஞ்சிடக்கூடாது, இந்த சீன் தெரிஞ்சக்கூடாது, அதெல்லாம் நம்ம அப்படி நினைச்சோம்னா அந்த டேரக்டர்ல முட்டாள். எவ்வளவு ஒரு படம் பெரிய 200 கோடிக்கு எடுக்க படமும் ஒரு ஷோ தான், அதுக்கப்புறம் அவனுக்கு கதை தெரிஞ்சுதான் பார்ப்பான். கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா தான் அது சிறந்த திரைக்கதை படம். இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. ரெகானா மட்டும் இல்ல, ஒரு மாறி அப்பெல்லாம் அங்கங்க 2 பேரும் கவுண்டர் சிங்கர் காம்பினேஷன் மாதிரி ஆயிப்போச்சு. உங்க காம்பினேஷன் எதாச்சும் சொன்னாலும் சிரிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் ஆதேஷ் பாலா. ஆமா, அவர் வந்து நிறைய பார்த்துட்டே இருக்கேன். நம்ம நடிக்கிறது, முயற்சி, இதெல்லாம் விட போராடிட்டே இருக்கிற வாழ்க்கை ஒன்று இல்லை, அது சினிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும். அது என்னைக்காவது பெருசாக கொஞ்சம் நிறுத்திடும். சின்ன சின்னதாக போராட்டே இருந்தாரு. இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம். ஆதேஷ் பாலாவுக்கு இந்த விதா வந்து அவருக்கு வந்து அப்பா பாரு பார்த்தாலும், ஆமாம், அம்மா அப்பா பாசம் உள்ளவர். ஆமாம், அப்பா ஆசிரம் என்னைக்கு வேணும்னு சொல்லிட்டு வைப்பாரு. விதாவும் உனக்கு அப்பா தான். ஆமாம், அதனால இந்த விதாவை எங்கள் அப்பாவை நடிச்சிருங்க. இந்த விதாவை உங்களுக்கு ஆசிரம் பண்ணி பெரிய நடிகரை ஆகி விட்டுரும். நடிகர்களுக்கு என்னன்னா, இப்போ அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க, எடிட்டர் அசிஸ்டண்டாக இருப்பாங்க, கேமரா ஒர்க் பண்ணுவாங்க, செட்டாக இருப்பாங்க, ஆர்ட் படம் இருப்பாங்க. இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னீஷியனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ இந்த டெக்னீஷியன் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போராட முடியலை, சமாளிக்க முடியல அப்படின்னா வேற வேலைக்கு போயிடலாம், எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த நடிகர்களுக்கு பெரிய சவால் அது பெரிய ஒரு சாபம். சில நேரத்தில் முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டா அவங்க வேற எந்த வந்து வேலைக்கும் போக முடியாது. நம்ம நினைப்பா நடிகர் சோகமா இருக்காங்க. வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அந்த இதுவும் கொஞ்சம் சில நேரத்தில் சாபம் மாறிடும். வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும். ஏன்னா இதை விட்டு அப்புறம் அவங்களுக்கு வேற வழி இல்லை, இதுல தான் கிடக்கணும், இதுல தான் நடிச்சாகணும், இதுல தான் போராடி ஆகணும். அதுல சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் போடுவாங்க. என் படத்துல முகம் தெரிஞ்ச நடிகர்களே இருக்கக்கூடாது, தெரிஞ்ச முகமா இருக்கக்கூடாது, ஃபுல்லா செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோக்கள் மட்டும் பெரிய ஆளா இருப்பாங்க, அது மட்டும் தெரிஞ்ச முகமா இருக்கலாம். மற்ற அப்பா கேரக்டர், அன்னி கேரக்டர், இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தில் நடிக்காத ஆளா இருக்குன்னு தேடுவாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. அவங்க எத்தனை இப்போ ராதாரவி சார் இருக்கட்டும், வடிகுரிசமாவா இருக்கட்டும், எத்தனை நடிக்கிறோம் அவங்க மாதிரிலாம் மீறி யாரும் நீ நடிக்க முடியாது. ஆனால் அவங்களாம் பழைய முகம். அப்போ நீ ஹீரோ புதுசாக போட்டுங்கிறேன். ஹீரோ மட்டும் உங்களுக்கு பிசினஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட் உள்ள பழைய நடிகர் தேவைப்படுது, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் விட்டுறாங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த நடிகர்களுக்கெல்லாம் வேற வேலை போக முடியாதுங்க, இதுக்குள்ளே வாழ்ந்து ஆகணும். இதோட எங்கே போவாங்க? அப்போ ஒரு வர இயக்குநர்கள் நீங்களும் அவங்க வாய்ப்பு கொடுக்கலன்னா அவங்க கதி என்ன ஆகிறது?
எத்தனை புதுசாக வந்துட்டு எவ்வளோ இறக்குவீங்க இங்கே? நான் சரி சின்ன நடிக்க முடியும். இந்த ரஜினி சார் வச்சுங்க, ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், அவர் மனுஷன்தான். அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷன் வாழணும்னு ஆசைப்படலாம். பாருங்க, ஒரு அம்மனி கல்யாணத்துக்கு போனாரு, ஆடும்போது ஒரு அவங்க சராசரி மனுஷன் தான். அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு, ஒரு டான்ஸ் ஒன்று போட்டாரு, தேச குற்றமா போச்சு. ரஜினி கூட ஆடலாம், ரஜினி போய் எங்க ஆடலாம், நீ போய் ஆடு. நான் சொல்றேன், ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் என்ன உங்களுக்கு அடிமையா? அவரு எப்போதும் அவரோட எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதியா அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணும். அவரு சில இடங்கள்ல அவர்களும் மனிதராக சராசரி மனிதராக வாழ விடுங்க. இதெல்லாம் போய் பெருசா ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கூலி குருவார். ஏன்னா ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம், ஆடிட்டோம், இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி. இது ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்கு நாட்டில், அதை பற்றி பேச மாட்டாங்க. நடிகர் வந்து இங்கே ஆடிட்டாரு, இங்கே சுட்டு கொள்ள போடுவாங்க, வெட்டி கொள்ள போடுவாங்க, கலாச்சாரம் குடிச்சாவாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாட்டு பிரச்சனை நம்மளுக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு நடிகன் உங்கள் கல்யாண வீட்டில் சின்ன மூணு போட்டால் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு. ஆக்சுவலா ஆதேஷ் பழுதா மகேந்திரன் இவர்கள் என்ன பெரிய நடிகர் ஆயிட்டாரா? பெரிய நடிகர் என்ன போராடிக்கு இருக்காரு, எல்லா திறமையும் அவருக்கு இருக்கு. டான்ஸ் ஆடுவாரு, நல்லா ஃபைட் பண்ணுவாரு, சென்டிமெண்ட் சின்ன பிச்சு உதறுவாரு. ஏன் இன்னும் எத்தனை வருஷம் போவார் அவரு? ஆனா உருவாக்கி அதுக்கான இடத்த பிடிப்பாங்க அவங்க. ஆதேஷ் பழமும் இதுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த அவர் பிடிப்பாரு. ஆனா என்ன, இதுல போராட்டத்துக்கு இருக்கிறதே உங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கும் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி ஒரு வரணும். நிறைய அது பேர் எங்கேயோ போய் இந்த யூடியூப்ல என்னென்னமோ பண்றாங்க, பேசுறதெல்லாம் கட்டாத்தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தேடி போகுது, சினிமா அவங்களுக்கு தேடி போகுது. இங்க எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க, எத்தனை நடிகர்கள் வீட்டோட கொடுக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம யாரை தேடுறோம்? இயக்குநர்கள் அசிங்கமா ஆபாசமா பேசுறவங்களையும் அது மூலியமா வியூவர்ஸை ஏத்துறவங்களையும் அம்மா தேடிக்கிருக்காங்க. ஏற்கனவே வியூவர்ஸ் இருக்கு, அப்பெல்லாம் போடிட்டு இருக்கு. நம்ம கேபிள் சங்கர் சார் எவ்வளவு செஞ்சுனாரு. என்ன சொல்றேன், வர புடிசர்கள் வந்து ஒரு டைரக்டர் நம்பிடுறாங்க, இந்த கதை நல்லா இருக்கு படம் பண்ணிடுவோம் ஒன்று வந்துடுறாங்க. தயவுசெய்து வர புடிசர்கள் இயக்குனர் மட்டும் நம்பாதீங்க, கதை பிடிச்சிருக்கா படம் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன, டேட்டானா என்ன, கன்வென்ஷனா என்ன, யாருக்கு என்ன சம்பளம், யூனிட்டுக்கு என்ன சம்பளம், எல்லாம் தெரியணும். பிசினஸ் என்ன ஆகும், இந்த படத்துக்கு பிசினஸ் ஆகுமா ஆகாதா, என்னென்ன பிசினஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க பிடிச்சிருந்து உட்கார ஒரு ஏதாவது படத்தை கொஞ்சம் லாபத்தை பார்க்க முடியும். வர சின்ன பிடிச்சலாம் அந்த கேபிள்ஸ் அங்கே வேற ஐயாட போய் ஒரு அட்வைஸ் கேட்கலாம். ஏதாவது பிடிச்சிருக்க எத்தனையோ பேர் பிடிச்சிருக்காங்க, நிறைய ஒரு அனுபவங்களும் பிடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க, கதை பிடிச்சா படம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சினிமானா என்ன, இந்த படம் டேரக்டர் இவ்வளவு படிச்சுட்டு சொல்லிட்டாரு, இது சரியா வருமா, இதுக்கான ஒரு ஆலோசனை சொல்றேன். நீங்க ஆலோசனை கேட்காம படத்தை எடுத்து விட்டு கடைசியா பிசினஸ் பண்ண முடியல, எந்த ஏரியா விற்கல, படம் வந்து போட்ட காசு வர்றதை விட பின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு பணம் கொடுக்க முடியாது. நிறைய பேர் படம் 2 கோடி படம் பண்ணிடுறாங்க, 1 பைசா திருப்பி வர மாட்டேங்குது. அப்புறம் ரிலீஸ் பண்றதுக்கு 40 லட்சம். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதானே சார் கேப்ஷன் சார்? படம் பண்ணிட்டோம், அப்புறம் அது கௌரவத்துக்காக படம் முட்டமே பிரச்சனை அசிங்கமா போயிருவங்களுக்காக கௌரவத்துக்காக திருப்பி 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி அவங்களே எல்லா தேட்டரும் பேசி ரிலீஸ் பண்றாங்க. இதெல்லாம் போனா கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும். நம்ம சிவராம் சாரா, சிவராஜ் சார், அவர் 3 மணிக்கான நேரம் எல்லாம் கத்துட்டு போறவர். அவருக்கு அவசரம் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 இடம் பண்ணியிருக்காரு, எல்லா விஷயம் கத்துருப்பீங்க. நம்ம சுகன் சார், நீங்க வந்து பிளான் பண்ணி 23 மணி நேரம் 23 நிமிஷத்துல படம் பண்ணிருக்கீங்க. அது அதையும் தரமா பண்ணிருக்கீங்க. திரும்ப அடுத்த முயற்சிகள் இது மாதிரி நீங்க பண்ண வேணாம். ஒரு சாதனை போதும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு 20 நாள் 30 நாள் கூட படம் பண்ணுங்க.
தேவையில்லாம ஒரு 100 நாள் 150 நாள் பண்ணாம உங்க கதைக்கு என்னமோ அது நாட்களை குறைச்சிங்க. ஏன்னா இதுவே இதை சார் ஒன்று வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்க முடியாது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இன்னும் தரமான படங்களை கொடுக்கணும், இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து இங்கே பிளான் பண்ணி ப்ரொடியூசருக்கு வீண் செலவு இல்லாமல் படத்தை பண்ணுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா நடித்த எல்லா நடிகர்களுமே சின்ன சின்ன நடிகர்கள் தான். அதனால நம்ம வெற்றி அடைஞ்சா சாங்ஸ் இன்னும் பெரிய ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் வாங்குற மாதிரி. ஆமாம், நான் கூப்பிட்ட ஒரு நாளைக்கு 5 லட்சம் வாங்கிக்கிறேங்க. மற்ற டைரக்டர்லாம் 10 லட்சம் வாங்கிக்கிறேங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் சம்பத்ராம் எல்லாருமே சினிமாவை கட்டி பிடிச்சி உருளாருங்க. அதான் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. என்னால் சினிமாவை கட்டி பிடிச்சி விட மாட்டாங்க அவங்களாம். அவர் மாதிரி ஆமாம், இங்கே ஆமாம் நான் சொல்ல உண்மையானே எங்கேயும் போவோம் நடிகர்கள் உண்மை. அதாவது நடிகர்கள் தயவுசெய்து சினிமா பாருங்க, இளம் இயக்குநர்கள் வந்து சினிமாவை நம்பியிருக்க நடிகர்களை கைவிடாதீங்க. நன்றி, வணக்கம். நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கு, சுமையா அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் பொன்னாடை பொறுத்தவர். அடுத்ததா ரொம்பவே முக்கியமான தருணம் இது. யார் பேச போறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கு முன்னாடி அவரை பத்தி சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஆரம்பத்துல வந்து ஷார்ட் பிலிம் அப்படின்னு ஆரம்பிச்சவர். அவர் வந்து இப்ப இயக்குனரா நீங்க எல்லாருமே பாக்குறீங்க. ஆனா அதையும் தாண்டி பல வேலைகள் பண்ணக்கூடியவரா தான் அவர் இருக்காரு. அவர் ஒரு நல்ல டான்சர். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சு அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு. நடுவுல கூட பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 1 இல்லாட்டி 2 வருஷம் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட் பிலிம் காம்படிஷன் நடத்தி இயக்குனர் பாக்கியராஜ் சார் அவரை வந்து நடுவரா வச்சு அது ஒரு விழாவா அவர் வந்து சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி நடத்தினாரு. இப்படி ஏதாவது ஒரு வகையில கலைத்துறைக்காக மட்டுமே வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதரா சுகன் இருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்ட்டு, உடல் மண்ணுக்கு உயிர் கலைத்துறைக்கு அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவரா தான் வந்து சுகனை பார்க்க முடியுது. இதா படத்துடைய இயக்குனர் திரு சுகன் அவர்கள் தற்போது பேசுவார்கள். பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவர்களுக்கு அரவிந்தராஜ் அவர்கள் நாடகத்துவார். அப்புறம் இந்த படத்துக்கு முக்கியமா ஒரு நன்றி சொன்னோம், அதை மறந்துட்டேன். ஒரு படம் முடிக்கிற பெரிய விஷயம் இல்லை, அதை ரிலீஸ் பண்றதுதான் பெரிய விஷயம். நம்ம ஜெனிஸ் அவர்கள் ஆக்ஷன் ரியாக்ஷன் நம்ம கூட டேட் மாதிரியே இருக்கு கம்பெனி. அதை ரிலீஸ் பண்றதுக்கு உங்களுடைய வார்த்தை நன்றி சார். தேங்க்யூ. உங்க பையன் இவன் தாங்க படத்துல பேசல, ஆனா பேச வச்சுட்டாம்ல. ஆமா, உண்மையிலே ஆக்சுவலி இவன் தான் மினி ஹீரோ. இல்ல பெரிய ஆள் வரணும். ஆமா, விஜய் வந்து சின்ன நடிச்சார் ஒன்னே மாதிரி, அப்புறம் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு, முன்னாடி பெரிய ஹீரோ ஆயிரு. ஓகே. பிரஸ் மற்றும் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதிகமாக பேசக்கூடாது, டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும். இந்த படம் சில கசப்பான விஷயங்களும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமான விஷயங்களும் இருக்கு. இந்த படத்துல முதல்ல நான் நன்றி சொல்றது யாருன்னா விச்சூர் தலைவர் சங்கர் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் தொடங்குறதுக்கு அவர் தான் முன் உதாரணமா இருந்தாரு. ஸோ சில காரணங்கள் அவர் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆர்சிசி பில்டர் சதாசிவன் ஒருத்தர், அவர் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு. அவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மூணாவதா பாத்தீங்கன்னா கடவுளை நம்ம பார்த்திருப்போமா நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருமே கடவுளை பார்க்கல, ஆனா கடவுள் ரூபத்துல யாரையாவது பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு வரையும் கடவுளா பாக்குற ஒரு மனிதன் யாருன்னா என்னுடைய தயாரிப்பாளர் சிவராஜ் சார் தான். ஏன்னா இந்த படம் பண்ணும்போது அவர் ப்ரொடியூசர் கிடையாது,
ஒரு நல்ல ஒரு படம் பண்ணணும்னா விச்சூர் தலைவர் சங்கரன் போய் பார்த்தேன், அவர் பேசினா அவர் பண்றேன்னாரு. அதுக்கப்புறம் பண்ண போகும்போது சில சந்தர்ப்பவாதிகள் வந்து அவரை பண்ணக்கூடாது, நீங்க தலைவர் நீங்க பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்கன்ட்டாங்க. இன்னைக்கு காலையில ஷூட்டு, காலையில 10 மணிக்கு, மதியம் 2:30 மணிக்கு ஷூட்டு, காலையில 10 மணிக்கு அவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த தருணத்துல ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி பேசுற, சுகன் வாழ்த்துக்கள், கத்தரி அழுகுறேன், சார் ப்ரொடியூசர் பண்ண முடியாதுன்ட்டாரு, என்ன பண்றது தெரியலன்னு. அப்போ அவர் தான் RCC சதாசிவன், நான் இருக்கேன்ப்பா, அப்பா இருக்கேன்ப்பா, நீ பண்ணுப்பான்னாரு. ஸோ அவரால் முடிஞ்சதோ இல்லையோ அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை படத்தை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் டைட்டு போலீஸ் வரையும் வந்துருச்சு. பெரிய ப்ரெஷர், பேமெண்ட் கொடுக்க முடியல, அது இது நரகத்துல இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கோம். போலீஸ் சாம் சார் மூலியமா போலீஸ் வந்து சாம் சாரும் வந்து பெரிய சப்போர்ட். சாம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த டைம்ல லைட் யூனிட் வந்து லாக் பண்ணிட்டாங்க, நீங்க காசு கொடுத்தாதான் வெளில போக முடியும்ட்டு எல்லாரும் உள்ள மாட்டிட்டப்போ சாம் சார் தான் ஃபோன் பண்ணி போலீஸ் அறிவிச்சாரு. போலீஸ் அந்த அடுத்த செகண்டே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தாங்க, நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லி நான் விட்டுறேன். நானே, என் ஒய்ஃபு, என் பையன் 3 பேரும் அப்படி அழுது நிக்கிறேன், என்ன பண்றதே தெரியாம நின்றுட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு சாம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் சண்டே என்னால எங்கேயும் போக முடியல. அப்போ வீட்டுல நகை இதெல்லாம் எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கொடுத்துட்டு கேஷை வாங்கி, அப்புறம் சிவா சாரை வந்து நான் அவர் ஆபீஸ்ல போய் பாக்குறேன். அவர் சார் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமா தெரியும். சிவா சார் ஆபீஸ்ல போய் பார்க்கும் போது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் எனக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, ஆனா உங்களை நான் இன்னைக்கு கடவுளா பாக்குறேன், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவரு அப்படியா சரிப்பா ஓகே ஒரு 5 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணினாரு. நான் வெளில போயிட்டு வெளில போறேன், அடுத்த செகண்ட் என் செல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு விட்டாரு. ஸோ என்னால இன்னைக்கு வரையும் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த ஒரு செகண்ட் என்னுடைய உயிரை உணர்த்துக்கு ரெடியா இருந்தேன். ஆனா அவர் பார்த்துட்டு நான் செஸ்ட் அப்படி போயிட்டு வரதுக்குள்ளேயே என் அக்கௌண்ட் 10 lakhs வரும்போது கடவுள் இருக்காருன்றத நான் இன்னைக்குதான் உணர்ந்தேன். இன்னைக்கு வரையும் நீங்க என்ன நினைச்சீங்க, கடவுள்னு நினைக்கிற ஒரு மனிதன் யாருன்னா அது என்னுடைய ப்ரொடியூசர். அவருக்கு என்னைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்ல, என்னுடைய குழந்தை எல்லாருமே, என் ஃபேமிலியே அவர் கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் சிவா சார் தான். சார் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய லைஃப்ல நான் இந்த லைஃப் மறக்க மாட்டேன். ஸோ நன்றி சார். அடுத்ததான் இந்த படத்துல என்னுடைய முக்கியமா சொல்லணும் என்னுடைய அசிஸ்டன்ட். இந்த படம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க 23 hours 23 minutesல ஷூட்டிங் மட்டும் தான் எடுத்திருக்கேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஷூட்டிங் மட்டும் இல்லைங்க, அங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனே நடந்துச்சு, மேல எடிட்டிங் நடந்துட்டு இருக்கோம், லைவ் டப்பிங், யாருமே இது பண்ண முடியாது. ஒரு சீன் எடுத்தா அடுத்த சீன் வந்து அந்த கார்டை எடுத்துக்கிட்டு பரமா வந்து கார்டை எடுத்துட்டு கேமராமேன் எடுத்து டிஐடி கிட்ட ஓடுவான். டிஐடி கிட்ட ஓடனே அங்க டிஐடில இருந்து ஸ்டீன் இவன் வந்து அங்க இவன் கொடுத்துட்டு வந்துருவோம். அங்கிருந்து அந்த காரை எடுத்துட்டு போய் அதை கன்வெர்ஸ் பண்ணி அங்கிருந்து எடிட்டர் கிட்ட போவோம். மேல எடிட்டர் அதை பண்ணிட்டு இருப்பாரு. அங்கிருந்து அவரு மியூசிக் டைரக்டர் வந்து இந்த ரூம் எல்லாம் மியூசிக் பண்ண முடியாது, என்னால பண்ண முடியாது, கோச்சிங் போயிட்டாரு. அப்புறம் ரீல் ஒரு ரீலா அவங்க ரெடி பண்ணி எடிட்டர் அனுப்புவாரு. அங்கிருந்து ரீல் வரும். அதுக்கப்புறம் அங்கேயே டிஏ அது போனாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் லைவ் டப்பிங்கும் வந்து ஒன்னா இருக்கிறதுனால அதோட 5.1 தான். ஸோ எல்லாமே ஆன் ஸ்பாட்ல 23 hours இந்த படம் நடந்துச்சு. அதனாலதான் ஒரே நாள்ல இந்த படத்தை முடிச்சோம். எல்லாருமே சிங்கிள் டேக்ல கூட படம் 2 hours எடுக்கிறாங்க. நீங்கன்னா 23 hours எடுத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனால 23 hours எடுத்தோம். அதுதான் இது பெரிய எங்களுடைய சாதனை. ஸோ அதெல்லாம் மீறி அதுக்கப்புறமா நடிகர்கள் அவங்கள பத்தி சொல்லவே முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா குட் ஃப்ரைடே நாங்க ஷூட் வைக்கிறோம். குட் ஃப்ரைடே போன வருஷம் அதுக்கு முந்தின நாள் எல்லாருக்கும் ரெஸ்ட். அதுக்கு முந்தின நாள் தான் ரிஹர்சல். ஆதேஷ் பாலா சார்ல இருந்து என் நண்பர் ஸ்ரீராம்ல இருந்து சாம் சார் மட்டும் ஷூட்டிங்ல இருந்தாரு, வர முடியல. மீதி எல்லா டெக்னீஷியன் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே கேமராமேனா ஆர்ட் டைரக்டர் 2 பேர் மட்டும் வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டாங்க. நான் ஒண்ணுமே ரிஹர்சல் பண்ணல, ஸ்கிரிப்ட் மட்டும் 1 week முன்னாடி அனுப்பிச்சிட்டேன். எல்லாரையும் வர சொல்லி சார் இதுதான் லொகேஷன், இந்த இடத்துல தான் உட்காருங்க, இந்த இடத்துல தான் பண்றீங்க, இந்த இடத்துல தான் இது பண்றீங்க அது பண்றீங்க எல்லாமே சொல்லிட்டேன். ஹீரோயினையும் தம்பியை மட்டும் கோயில் திருவிழாக்கு வர சொல்லிட்டு, அம்மா இந்த மாதிரி பண்ண போறீங்க, நீங்க பண்ண போறீங்க, இந்த இடத்துல போலீஸ் வருவாங்க, இந்த இடத்துல இது பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அதே மாதிரி பிளான் பண்ணபடி நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதேஷ் பாலா சாருக்கு வந்து அதுக்கு முந்தின நாள் கிரிவலத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. அவருக்கு ஃபீவர், செம்ம ஃபீவர், மனுஷன் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் நான் கிரிவலம் போயிட்டு வந்தேன், என்னால் நடக்கூட முடியல சார், ரொம்ப டயர்டா இருக்குன்னாரு. எனக்கா ஒரு பக்கம் பயம், ஐயோ ஒரு நாள் ஷூட் ஆச்சு இவர் எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை மட்டும் தான் போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் பத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவர் படுக்கவே இல்லை. ஷூட்டிங் இன்னைக்கு மதியானம் ஒரு 2 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், அடுத்த நாள் மதியானம் 1:30 மணிக்கு முடிக்கிறோம், 1:30 மணிக்குள்ள முடிக்கிறோம். ஆனா எங்களோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா 1:30 மணிக்குள்ள முடிச்சோம். அடுத்த எல்லாரும் ரெஸ்ட் தூங்கணும்னு தான் நினைப்பாங்க. எங்க லைட் யூனிட் லாக் பண்ணதுனால எங்களால வெளியே போக முடியல. எல்லாம் உட்காந்து அப்படியே பரபரப்பா பேசிட்டு இருக்கோம், என்னடா இப்படி போறது, பணம் இல்லையா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க லைட் யூனிட் எங்களை பார்த்து நாங்க சிரிச்சின்னு பேசிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் அவ்வளவு வரிகளையும் சிரிச்சின்னு பேசிட்டு இருக்கோம். அப்படியா அப்படியா அப்படின்னு சிரிச்சின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு மேல போலீஸ் வந்த பிறகுதான் நாங்க ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்தோம். நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இதுதான். படப்பிடிப்பு அனுபவம், இந்த அனுபவமே இல்லாம பண்ண படம் தான் பிதா. அதுக்கப்புறம் கலைஞர் நகர் 23 ஹவர்ஸ், இதோட ரெக்கார்டு நாங்கள் வருஷம் 23 ஹவர்ஸ்ன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், பிரஜனு, லிவிங்ஸ்டன் சார், லவ் டுடே கதிர், அது இதுன்ட்டு. ஸோ எல்லாமே பெரிய பட்டாலும் அது இந்த படம் அனுபவமே இல்லாமல் எடுத்த ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிதா. எங்களுக்கு வந்து ஷூட்டிங் எப்படி இருக்க போகிறோம், ஏது ரிகர்ஸ் எல்லாம் பக்கம் பிளான் பண்ணிட்டேன், எல்லாம் இது பண்ணியாச்சு, எடுத்து முடிச்சிட்டோம். அதுவே பெரிய அனுபவம். பட் 23 மணி நேரத்துல நாங்க அந்த கிட்டத்தட்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழாவுக்கு ஒரு 50,000 to 60,000 பேர் கிட்ட இருப்பாங்க அந்த திருவிழால. அந்த திருவிழால படம் எடுக்கணும், எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க கேமரா இருக்கும், அவங்க கேமராவை ஏமாத்தணும், அவங்க எங்க பார்த்தாலும் போலீஸ் இருக்கும், போலீஸை ஏமாத்தணும். இதுல 2 சின்ன கேரக்டர், இல்ல நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன ஒரு சீன் வந்திருந்தாலும் அவங்க படத்துல பேச சின்ராஜ் சார் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு ஒரே ஒரு சீன் தான் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாரு. போலீஸ் கேரக்டர் 2 பேர் வந்திருப்பாங்க, அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆரஞ்சு மிட்டாய் பிரபா எல்லாருமே வந்து அவங்க ஒரு சீன் வந்தாலும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த திருவிழாவில அவ்வளவு சீட் பண்ணி அவ்வளவு பிளான் பண்ணி எடுக்கிறோம். அந்த பிரச்சனையும் மாட்டியே தப்பிச்சு படத்தை முடிச்சு இன்னைக்கு வந்து திரைக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், ஸோ எல்லாருமே நன்றி. ரொம்ப முக்கியமா சொல்ல போனா ஸ்ரீராம், அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நெருங்கிய நண்பர், ஒரு 10-15 வருஷமா நண்பர். அவர் சொன்ன மாதிரி தான், படத்துல ஒரு சின்ன கேரக்டர் தான் நண்பா, ஆனா நீ தான் ஹீரோ அப்படின்னு, நீ எனக்கு 0 கொடுத்தா கூட நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நடிச்சவர் தான். ஸோ அவருக்கு நன்றி. சாம் சார் கேரக்டருக்கு ஏகப்பட்ட பேரை செலக்ட் பண்ணோம், யாருமே பெரிய பெரிய ஆக்டர் எல்லாம் கூட செலக்ட் பண்ணி நடிக்க வைக்கணும்னு பார்த்தா எங்க சுத்தினாலும் சாம் சார் தான் வந்து நிக்கிறாரு. ஸோ அந்த நிக்கிறதோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு இந்த படத்துல பெரிய அச்சீவ்மெண்ட். சாம் சாருக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. இந்த விழாவுக்கு வருகை தந்த எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. அரவிந்த்ராஜ் சாருக்கு வந்து நான் செல்லப்பிள்ளை மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்துருவாரு. நான் வளரணும்னு ஆசைப்படுறதுல அவர் ஒருத்தர். அரவிந்த்ராஜ் சார் வணக்கம். பேரரசு சார் இதுவரையும் நம்ம நேரில் இதுவரையும் மீட் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். சார் நல்லா அற்புதமா அழகா பேசுனீங்க, உங்களுக்கு நன்றி சார். அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் சார் வணக்கம். ஜெனிஸ் சார் மூலியமா நீங்க வந்தீங்க, ஸோ உங்களுக்கு நன்றி. பைரி ஹீரோ சையத், அவருக்கு ஒரு கதை சொல்லிட்டு வந்தேன், அவருக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது ஒரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய குருநாதர் ரமேஷ் செல்வன், உளவுத்துறை, ஜனனம், ரன்வே, இந்த படம்லாம் எடுத்திருந்தாரு. ஒரு முந்தானத்து எனக்கு கால் பண்ணாரு, கால் பண்ணி சிவன் பேப்பர்ல போஸ்ட் பார்த்தப்பா, வாழ்த்துக்கள் பண்ணாரு சார், ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க எனக்கு வாழ்த்துக்கள் சொல்றது ரொம்ப சந்தோஷம் சார்னு. என்ன பட்ஜெட்ல இந்த படத்தை பண்ணாரு சார், ஒரு சின்ன பட்ஜெட்ல தான் சார் பண்ணோம் அப்படின்னு. இல்லப்பா சொல்லுப்பா. அப்புறம் நான் சொன்னேன் இது பண்ணிட்டு, சரிப்பா ஒண்ணு பண்ண, நீ என்ன பண்ற, நான் வெளியூருக்கு போறேன், சண்டே வந்துடும், நீ மண்டே வந்து எனக்கு கதை சொல்லு, உடனே ஆரம்பிச்சிடும், நவம்பர்ல படம் ரிலீஸ் பண்றோம்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது திடீர்னு ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம், படம் ரிலீஸே ஆகல, அதுக்குள்ளேயே இவர் வந்து நீ வந்து திங்கக்கிழமை கதை சொல்லிட்டு அவர்தான் அட்வான்ஸ் வாங்கிப்போ, நவம்பர்ல படத்தை ரிலீஸ் பண்ணலான்னாரு. ஸோ அவர் படம் பண்றாரு பண்ணலன்றது 2வது விஷயம். ஆனா என்னுடைய குருநாதர் எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னது அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அனு கிருஷ்ணா வந்து இந்த படத்துல காசு வாங்காம நடிச்சிருக்காங்க, ஹீரோயின். அவங்க தங்கச்சின்னு தான் கூப்பிடுவேன், ₹1 கூட காசு வாங்கல அவங்களுக்கு. அப்புறம் சிவன், அவரும் காசு வாங்கல, சேலத்துல இருந்து வந்து நடிச்சிருக்காரு, அவரும் காசு வாங்கல. எல்லாருமே கம்மியா தான் காசு வாங்கினாங்க, காசு வாங்கலன்றதுக்கு மற்றவங்க காசு அதிகமா வாங்கிட்டாங்களே, எல்லாருமே கம்மியா தான் வாங்கினாங்க. இருந்தாலும் அந்த நட்புன்ற ஒரு இது வந்து இந்த படத்து மூலியமா ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா நான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது அதுல நான் இவங்களை போடலன்னு அவங்க ஃபீல் தான் பண்றாங்க. பட் இருந்தாலும் தொடர்ந்து நம்மளால கொடுக்க முடியாது இல்லையா, அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்போம். அடுத்தது இதே கூட்டணி அடுத்த படம் இப்ப ஆரம்பிக்கிறதுல சேர்றோம். ஸோ எல்லாருமே அந்த படத்துல இருப்பீங்க, இது சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய மகன் இதுல வந்து பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கு 8 வயசு. 8 வயசுல அவனை வந்து ஷூட்டிங் வந்து என்னன்னு தெரியாது, ஒரு ஷார்ட் பிலிம் நடிக்க வச்சா, அதுக்கப்புறம் அவனை நடிக்க வச்சா, எல்லாருமே பயந்துட்டாங்க. ரிஹர்சல் பார்க்கும்போது ஐயோ இவன் என்ன ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு திணறிட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி அதுக்கப்புறமா என்னன்னு தெரியல, அந்த அம்மா சுதா அம்மா உள்ள அம்மா கேரக்டர் பண்ணாங்க. அவங்க கூட்டு போய் ஏதோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா 10 நாள் சாப்பிடாம திடீர்னு சாப்பிட்டு வந்து வெளில வந்து தெம்பாடு என்ன எப்படி நிற்பான், நான் ரெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசால்ட்டா பண்றேன். எல்லாருமே படம் பார்த்துட்டு என்னப்பா ரிஹர்சல் அப்படி பண்ணா, இப்ப அசால்ட்டா பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி ரகானா மேடம்க்கு வந்து மறுபடியும் சொல்றேன், அவங்களுக்கு பெரிய லைஃப் இந்த படம் மூலியமா. அவங்கள அடுத்த எழுதி வச்சிங்க, நீலாம்பரி மாரி அவங்க அடுத்தது ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் அளவுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு. ஸோ அந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். சிறிய கொஞ்சம் நேரம் வந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. கடைசி 20 நிமிஷம் தான் அவங்க டிராவல், அந்த கொஞ்சம் 20 நிமிஷம் தான் வந்து ஆடியன்ஸை ஃபுல்லா அவங்க பக்கம் இழுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டு நடிச்சாங்க. மாரிஸ் ராஜாவை பத்தியும் சொல்லணும்,
அவரு கடுமையான உழைப்பாளி. என்னுடைய ஷார்ட் பிலிம்ல நடிச்சாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஃபாலோ பண்ணி தான் நடிச்சதுக்கு அப்புறமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மாரிஸ் ராஜாவுக்கும் நன்றி. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. நான் யாரை பத்தியா சொல்லலாம் தப்பா நினைச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜெனி சாரை பத்தி சொல்லணும். ஜெனி சார் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆதேஷ் பாலாஜி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது சரி சார், நான் அவர்கிட்ட பேசும்போது சார் எப்படி சார்னா படம் ரிலீஸ் பண்ணிடலாம் சார், எத்தனை தேட்டர் எதிர்பார்க்குறீங்க, இவ்வளவு பட்ஜெட் என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட அப்போ சொல்ல என்ன சொன்னேன்னா, நான் வந்து தரமான படம் எடுத்திருக்கேன், நான்லாம் காசு கொடுத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன், ஸோ படம் நானே தான் நீங்களாம் வாங்கி ரிலீஸ் பண்ணீங்கன்னு அந்த புரிதலோடு எல்லாம் டிராவல் பண்ணி இப்போ படம் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா, என்னுடைய தயாரிப்பால் என்னுடைய கடவுள் அவர் சொல்லியிருக்க ஒரு வார்த்தை என்னன்னா, ஜெனி சார் கிட்ட என்னுடைய 3 படத்தையும் நீ ரிலீஸ் பண்ணுப்பா அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரே மீட்டிங் தான், அந்த மீட்டிங்லயே அவர் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அதுவும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் கொடுக்குற ஆள்ல நல்ல ஆட்கள். நான் அதே மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், சார் நான் அந்த பட்ஜெட்ல படம் பண்ணி தரேன்னா அந்த பட்ஜெட்ல தான் பண்ணுவேன், அதுக்கு மேல ₹1 வாங்க மாட்டேன். ஸோ அதனாலதான் எங்களுடைய நட்பு இன்னைக்கு வரையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு வரையும் தொடர்ந்து இனிமேதான் தொடரும். ஏன்னா அவர் ஊருக்கு நான் தான் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக்கா நான் டான்ஸ் மாஸ்டர். அதனாலதான் என்னுடைய நண்பர்கள் அஜித் கேட்ட போட்டு ராஜ் வந்திருக்காரு, விஜய் செந்தில் எங்க இருக்காரு, விஜய் செந்தில் இவரை பார்த்திருப்பீங்க, செந்தில் விஜய் கெட்டப்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. டிஆர் சார் வந்திருக்காரு, டிஆர் சார் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா பொம்மை போட்டிருக்காரு இல்லையா ஸ்ரீபால், அவரும் நிறைய வெரைட்டி ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரை பத்தியும் சொல்லிக்கினே போலாம், டைம் இல்லை. அப்புறம் எனக்கு கோ டைரக்டரா ஒர்க் பண்ண 2 பேரை பத்தி சொல்ல மாட்டேன். அருண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரு கோ டைரக்டர், படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு மனுஷன், அவரை சொல்லலாம். அதுக்கப்புறம் முத்து சார், அவரு ஒருத்தர், அவங்களாம் வர முடியல. மோஸ்ட்லி நான் யாரையும் கூப்பிடல, ஃப்ரெஷ்ஷுக்கு ஷோன்றதுனால நான் யாரையும் இன்வைட் பண்ணல. ஃப்ரெஷ் ஷோன்றதுனால அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 2மே விற்கிறோன்றது. அது சில தவறுகளால் அடுத்த வாட்டி எல்லாருமே மீட் பண்ற மாதிரி மீட் பண்ணுவோம். 26ஆம் தேதி படம் தியேட்டருக்கு வருது. சாரி எல்லாரையும் சொன்னேன். கடைசி சம்பத்ராஜ் சாரை பத்தி சொல்லவே இல்லை. சம்பத்ராஜ் சார் வந்து லாஸ்ட் டைம் அதான் சுமையா மேடம் சொன்னாங்க இல்லையா, பாக்கியராஜ் சார் வச்சு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பெரிய லெவல்ல பண்ணேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷன் பெரிய லெவல்ல பொருள் லெவலில் பண்ணும்போது சம்பத்ராஜ் சார் அப்போ சீஃப் கெஸ்டா வந்தாரு. அவருடைய நட்பு கிடைச்சிச்சு. ஆனா இந்த படத்துல பண்ண வேண்டியது அவர் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தனால பண்ண முடியாம போயிடுச்சு. அடுத்த படம் கலைஞர் நகர்ல பண்ண வேண்டியது, அந்த டைம்ல என்னால அவரை கூப்பிட முடியாம போயிடுச்சு. சார் மன்னிச்சிங்க. அடுத்தது கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். செய்ய சார் ரெடியா இருங்க. மிக விரைவில் அடுத்ததும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அடுத்த படம் கலைஞர் நகர் 2 தான் சார். கலைஞர் நகர் 2 தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம். கலைஞர் நகர் ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ ரிலீஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 23 ஹவர்ஸ்ல எடுத்திருக்கோம். அது இன்னொரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கலைஞர் நகர் 2 வந்து இந்த மாதிரி இதுவாவது 40,000 பேர் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேரை வச்சு பண்ணியிருக்கேன் கலைஞர் நகர் 2. அதுவும் மிக விரைவில் தியேட்டருக்கு வருது. ஸோ அனைவருக்கும் நன்றி. சுமையா மேடமுக்கும் நன்றி. ஐயோ சாரி, இந்த படத்துல அருள்மணி சார் இப்ப இல்ல அவரு. ஸோ அவரு இந்த படம் பண்ணும்போது அவரு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அவரை நான் எப்படி மறந்தேன்னு தெரியல. அருள்மணி சார் இன்னைக்கு எங்களை விட்டு பிரிந்தாலும் இந்த படத்து மூலமா எல்லாரும் மனதிலையும் நிற்பார் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சார் பிஆர் கோவிந்தராஜ் சாருக்கும் எங்க குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச். 26ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. தியேட்டர்ல வந்து மக்கள் கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கணும்னா நீங்க மக்கள் கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யலாம். உங்க எல்லாருக்குமே பிதா படக்குழு சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த